கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்தவர் தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மெய்யான மனம் திரும்புதல். மெய்யான மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த நாளுக்குரிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு சில காரியங்களுக்கும் இன்னைக்கு மனுஷர்கள் சொல்ற காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒருத்தரை ரோல் மாடலா காமிக்கணும்னு வைங்க. அதாவது இவங்களை பார்த்து பழகிக்க, இவங்கள மாதிரி நடன்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம யார சொல்லுவோம் முன்மாதிரியா? பெரியவங்கள சொல்லுவோம். பாருப்பா, அப்பாவை பாரு, இல்லைன்னா மாமாவை பாரு, சித்தப்பாவை பாரு, இவங்கள மாதிரி நடந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். பாரு, மாமா எவ்வளவு பெரிய வேலையில இருக்கான், அவன் மாதிரி படிச்சு நல்லா முன்னேறினீங்கன்னா நீ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்கள ஒரு உதாரணமா காமிப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, இங்க பெரியவங்களுக்கு யார ஒரு முன் உதாரணமா காமிக்கிறாரு? சின்னவங்கள முன் உதாரணமா. நீங்க மனம் திரும்பி சின்ன பிள்ளைங்களை போல ஆகலைன்னா நீங்க என்ன ஆக முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இன்னொரு இடத்துல கூட நம்ம பாக்குறோம், பரிசேயர் சதுசேயர் எங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு கேட்டா, இவர் வானத்துல இருந்து அடையாளம் காமிக்க மாட்டாரு. பூமியின் ஆழத்துல, தண்ணி ஆழத்துல இருந்து யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு அடையாளமா காமிப்பாரு. அடுத்து நம்ம உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மதியாதார் தலைவாசல் மிதிக்காதம்பாங்க. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுது? உன் சத்துருக்களையும் என்ன பண்ணு, சிநேகின்னு சொல்லுது. வேதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் மாறுபட்டதா அதோடைய செயல்பாடு. ஆனா சரியா இருக்கும். ஆனா மனுஷர்களுடைய யோசனைக்கும் வேதம் சொல்லுகிற காரியங்களுக்கு இப்படி வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்குது. அப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு எதையெல்லாம் பெருசுன்னு நினைப்போமோ அதை தேவன் என்னவா நினைக்க மாட்டாரு? பெருசா நினைக்க மாட்டாரு. நம்ம எதை இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை தேவன் என்னவா நினைப்பாரு? பெருசா நினைப்பாரு. அப்ப இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய கூட்டத்தை பார்க்கும் போதுதான் எல்லாருக்கும் என்ன வரும்? ஹாஸ்பிட்டலே போறோம், 2 ஹாஸ்பிட்டல் பக்கம் பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய கூட்டம் வடிஞ்சு வெளியுது, இன்னொரு பக்கம் காத்து வாங்குது ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம்? அடே ஃப்ரீயா இருக்கே, உடனே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போவோமா? டாக்டர் சரியில்லையோ, அதனாலதான் யாரும் வரலையோ, இல்லைங்களா? இதுதான் இயற்கை. அப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே மனுஷருடைய இயல்பு, நிறைய பேர் இருக்கிற இடம் அது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அது தேவனுடைய மகிமை இருக்கிற இடம். கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்தையெல்லாம் தேவன் கண்டுக்கவே மாட்டார். இது மனுஷருடைய இயல்பு. ஆனா தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. அப்ப நம்ம எவ்வளவு பேர் இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நாம் தேவனுக்குள்ள இருக்கிறோமா, அந்த பயபக்தியோட இருக்கிறோமா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். வேதத்துக்கும் மனுஷர் பார்வைக்கும் வேதம் சொல்லுகிற பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சு இருக்கும் போது அநேக சோர்வுகளை நம்ம என்ன பண்ணலாங்க, மேற்கொள்ளலாம். அதுக்குதான் வேதம் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப ஆதார வசனத்துக்கு வருவோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. யாரை பார்த்து சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இதை சொல்றாருங்க. சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா இது? சீசர்கள் யாருங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்துட்டவங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க? நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சவங்க.
அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை டெய்லி கேட்கிறவங்க, இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு. இப்ப நம்மளும் கூட யாருங்க? சீசர் வகுப்பார் தான். நம்மளும் கூட சத்தியம் கேட்டிருக்கிறோம், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகலைன்னா நீங்க பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, கோபம் வருமா? யாரை பார்த்து பிரதர் என்ன வார்த்தை சொல்றீங்க? மனம் திரும்பணும். ஏற்கனவே மனம் திரும்பி தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம், எங்களை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இது இயற்கை. அதனால தான் நம்ம மனம் திரும்புதல்னு தலைப்பு வைக்கல. என்னங்க பாடத்தோட தலைப்பு? மெய்யான மனம் திரும்புதல். அப்ப உண்மையிலேயே ஒருத்தருக்குள்ள மனம் திரும்புதல் நடந்திருந்தா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதலோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் மெய்யான மனம் திரும்புதல்னா என்னன்னு பார்க்க போறோம். மெய்யான மனம் திரும்புதல் ஒருத்தருக்குள்ள நடந்துச்சுன்னா அது எந்த வகையில அதனுடைய அடையாளம் அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து இந்த மெய்யான மனம் திரும்புதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற விஷயமா இல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியமானு பார்க்க போறோம். அடுத்து எது மெய்யான மனம் திரும்புதல் இல்லைன்னு பார்க்க போறோம். அப்புறம் நம்மளுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம் இல்லைங்களா? எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? சரி, அப்ப நம்ம முதலாவது என்ன பண்ணிடலாம், மனம் திரும்புதலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணமே என்னன்னா மனம் திரும்புதல். ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்னாடி வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய முதல் பிரசங்கம் என்னங்க? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். இதான் அவருடைய முதல் பிரசங்கமாவே இருந்துச்சு. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாருங்க? யோவான் ஸ்நானங்க. அவருடைய முதல் பிரசங்கம் கூட என்னது? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. சரி, இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க போதும் அப்படின்னு விட்டாங்களான்னா அடுத்து சீசர்களுக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் போய் என்னதான் சொன்னாங்க? அந்த வசனம் வாச்சரலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் வாச்சரலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாரு. ஆரம்பம் அவருடைய பிரசங்கமே என்னவா இருந்திருக்குன்னா மனம் திரும்புறத பத்தி தான் இருந்திருக்கு. இப்ப சீசர்களுக்கு சொல்லிட்டாரு. சீசர்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? மார்க் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. அவங்களும் கூட புறப்பட்டு போய் என்னதான் பண்ணி இருக்கிறாங்க? மனம் திரும்புங்கன்னு தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. சரி, இது சுவிசேஷ காலம், அதாவது அந்த சுவிசேஷத்துல இருக்கிற காரியம்னு வச்சுக்கலாம். இப்ப பரிசுத்தாவிய பெற்றுட்டாங்க. பரிசுத்தாவிய பெற்ற பின்னாடி இதை பத்தி ஏதாவது பேசினாங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே நாளுல பேதுருவினுடைய பிரசங்கத்தினுடைய கன்க்ளூஷன் என்ன தெரியுங்களா? வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். போதும், நீங்கள் மனம் திரும்பி. அப்ப பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள்ல கூட அந்த பரிசுத்தாவியை பெற்ற பின்னாடி பேதுருவினுடைய பிரசங்கம் என்னவா இருந்துச்சுன்னா மனம் திரும்புறத பத்தி தான் இருந்துச்சு. அடுத்து நீங்க பாருங்க அப்போஸ்தலர் 3:20. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என்னதான் பிரசங்கமா இருந்துச்சுன்னா மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப முதல் காரியத்துக்கு பதில் பார்த்துட்டோம். மனம் திரும்புதலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல்ங்கிறது யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதல் பிரசங்கம், சீசர்களுடைய பிரசங்கம், பரிசுத்தாவிய பெற்ற பின்னாடியும் அவங்க அதிகமாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியமா எது இருந்துச்சுன்னா மனம் திரும்புதல். புரிஞ்சு போச்சுங்களா? போகக்கூடாது, புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து மெய்யான மனம் திரும்புதல்னா என்ன, இதை குறித்து நம்ம நல்லா கவனிக்கணும். அப்ப மெய்யான மனம் திரும்புதல்னா என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மெய்யான மனம் திரும்புதல்னா பிரதர் நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி தம் அடிச்சிட்டு இருந்தேன், இல்லைன்னா தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், இப்ப அதையெல்லாம் விட்டுட்டேன். இதத்தான் மெய்யான மனம். அதாவது ஒரு தவறுகளுக்குள்ள இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த தவறுகளை எல்லாம் விட்டுட்டு வந்ததை இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் மனம் திரும்பிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா சகோதரர் இதை குறித்து சொல்லும் போது பலர் மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை பாவத்திலிருந்து திரும்புதல் என்று அர்த்தப்படுத்துகிறார்கள். இது மனம் திரும்புதலுக்கான வேதகாம வரையறை இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத வேதம் மனம் திரும்புதல்னு சொல்லல. வேதாகமத்தில் மனம் திரும்புதல் என்று கூறப்படுவதின் அர்த்தம் ஒருவரது மனதை மாற்றுவதாகும். மனசு மாறணுங்களாம். அடுத்து உண்மையான மனம் திரும்புதல் என்பது செயல்களில் மட்டுமல்ல, குணநிலைகளில், சுபாவத்துல என்ன ஆகணும்னா மாற்றம் ஏற்படுத்தணும். அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மெய்யான மனம் திரும்புதல். இப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்மள என்ன சொல்லுவோம்? மனம் தான் திரும்பி இருக்கோம், இல்லைன்னா எதுக்கு இங்க வரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மனம் திரும்பி இருக்கிறீங்களே, உங்களுக்குள்ள நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஒரு சில காரியங்கள் சொல்லுவோம். அது கிரியைகள்ல மட்டும் இருக்கா, சுபாவ நிலைகள்ல நமக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கா? நம்மளே சிந்திச்சுக்குவோம். இப்ப பின்னாடி நம்ம அதை குறித்து விரிவா நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப மெய்யான மனம் திரும்புதல்ங்கிறது ஏதோ ஒரு பழைய பாவ வழக்கங்களை மட்டும் விட்டுட்டு வந்ததில்ல. அது சுபாவ ரீதியா என்ன இருக்கணும்னா ஒரு சில மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். சரி, இப்போ ஒருத்தர் மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுவார்னா சுட்டி காமிப்பாருங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுவார்னா நமக்கு சுட்டி காமிப்பார். எப்படியெல்லாம் சுட்டி காமிப்பாரு? எல்லாம் இருக்கீங்களா? சரி, இப்ப தேவன் நம்ம கிட்ட ஒரு சில தவறுகள் இருக்கு. இப்ப இந்த தவறுகளை சுட்டி காமிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை எப்படி சுட்டி காமிப்பாரு? யார் மூலமா சுட்டி காமிப்பாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, நம்ம பைபிள் படிக்கும் போது, பாருப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிக்கிற, பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா நேரடியா சுட்டி காமிப்பாரு. இல்ல நம்ம ஏதாவது தியானம் மன்னாவோ இறைவின் கீதங்களோ தியானிக்கும் போது அதன் மூலமா என்ன பண்ணுவார்னா, பாருப்பா நீ இப்படி எல்லாம் இருந்துகிட்டு, ஏமா நீ இப்படி எல்லாம் இருந்துகிட்டு நீ பைபிள் படிக்கிற, மன்னா வாசிக்கிற அப்படின்னு சுட்டி காமிப்பாரு. நம்ம அதுக்கு செவி கொடுக்கலன்னு வைங்க, அடுத்து என்ன பண்ணுவாருன்னா சப்ஜெக்ட் மூலமா என்ன பண்ணுவாரு, இங்க இருக்கிற சகோதரர்கள் மூலமா சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது நம்மளுடைய தவறுகளை சுட்டி காமிப்பார். இது மனம் திரும்புதலுக்கு தேவன் நமக்கு செய்யக்கூடிய உதவி. அப்பயும் கேட்கலனா வெளியில இருக்கிற ஆளுங்கள் மூலமா சொல்லுவாரு, என்னையா சபைக்கு போற, என்ன பைபிள் எடுத்துக்கிட்டு போற, ஏன் இப்படி வாழ்றன்னு சொல்லி அவங்க மூலமா அவங்களோட சுட்டி காமிப்பார். இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய தவறுகள் சுட்டி காமிக்கும் போது நமக்குள்ள ஒரு வழி வந்துச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்குள்ள மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம். என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு வலி வரும், அப்புறம் உள்ளம் உடையும், அப்புறம் கொஞ்சம் கண்ணீர் வரும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பு மேல நமக்கு என்ன தெரியுங்களா வரும்? ஒரு வெறுப்பு வரும். சே, இவ்வளவு மோசமா இருந்துகிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறேனே, நானும் பைபிள் படிச்சு சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, என்ன மனுஷன் நானு. நம்ம மேல என்ன வரும்னா நமக்கு ஒரு வெறுப்பு வரும். சரிங்களா? அடுத்து இனி நான் இப்படி நடக்க கூடாதுன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு முடிவு எடுப்போம். இது தாங்க மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. நாம ஒரு சத்தியம் கேட்கும் போதோ, தனிப்பட்ட முறையில வேதத்தை வாசிக்கும் போதோ, நாம செய்த தவறுகள் நமக்கு சுட்டி காட்டப்படும் போது ஒரு வலி நமக்குள்ள வந்து, ஒரு அழுக நமக்குள்ள வந்து, அப்பா உங்களை நான் இப்படி துக்கப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேனேன்னு சொல்லி இனி நான் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க. இதுக்கு பேரு தான் மெய்யான மனம் திரும்புதலுக்கான அடையாளம். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, இது கடைசியா உங்ககிட்ட எப்ப நடந்துச்சு? அது பிரதர் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அழுகையா? ஜெபம் பண்ணும்போது அழுகிறதா? ஏன் தப்ப நினைச்சு அழுக வர்றதா? அப்படின்னா அந்த மாதிரி இருக்குமா? என்ன பிரதர் அப்படி கேட்டீங்க? நேத்து கூட தேவனுடைய சமூகத்துல என்கிட்ட இருக்கிற தவற நினைச்சு அழுது ஜெபம் பண்ண பிரதர். எது நமக்குள்ள நடந்திருக்குது பாருங்க. கொரிந்து சபையில இந்த மாதிரி தவறுகள் சுட்டி காட்டப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு சில அடையாளம் காணப்படிச்சான். அது எப்படிப்பட்ட அடையாளம்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்துண்டே. பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வந்திருக்குது. அது எப்படிப்பட்ட துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கமா? அது தேவனுக்கு அந்த துக்கத்தை பார்க்கும்போது தேவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சான். பரவாயில்ல, என் புள்ள நல்லா
துக்கப்படுது. இது ஏதோ சேலை வாங்கி கொடுக்கல, அதை வாங்கி கொடுக்கல, கேட்டது கொடுக்கலங்கிற துக்கம் இல்லைங்க. இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் வந்தா என்னெல்லாம் நடக்குமா? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் அது ஒரு ஜாக்கிரதை. மறுபடி தவறு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு ஜாக்கிரதை. ஐயோ, இனி தப்பி தவறி நான் இந்த மாதிரி பேசிடக்கூடாது. அந்த மாதிரி பேசிட்டு என் மனசு பட்ட பாடு, தேவனுங்கிட்ட போயிட்டு அழுது, ஐயோ அப்பா, இனி நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். ஐயோ, இப்படி செஞ்சிட்டனே, இப்படி பண்ணிட்டனே, இப்படி பண்ணியிருக்க கூடாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், ஆனா இனி நான் இப்படி பண்ண மாட்டேன், இப்படிங்கிற ஒரு நியாயம் சொல்லுதலையும். எவ்வளவு வெறுப்பையும், அந்த தவறு மேல ஒரு பயங்கரமான வெறுப்பையும். எவ்வளவு பயத்தையும், ஐயோ இனி நான் அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதேங்கிற பயத்தையும். எவ்வளவு ஆவலையும், இனி ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமா நடக்கலாங்கிற ஆவலையும். எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், இனி வாழ்ந்தா இப்படித்தான் பிரதர் வாழணும் அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தையும். எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த கண்டிப்பு, அப்ப இனி இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு கண்டிப்பையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொரிந்து பட்டணத்தாருக்கு தவறு சுட்டி காட்டப்பட்டப்ப அவங்க இப்படி ஒரு துக்கத்துக்குள்ள போய் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள போனாங்க. இது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இது சாதாரண துக்கம் இல்ல, இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டாராம். என் புள்ள துக்கப்பட்டுருச்சு, இனி எனக்கு பிரியமா தான் வாழ போகுது, இனி இந்த தப்பு செய்யாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். நம்ம கடைசியா பட்ட துக்கத்தை பார்த்து தேவன் எப்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு? இது இதுக்கெல்லாம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் எதுக்கோ துக்கப்படணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இது இதுக்கு போய் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிருப்பாரா? இல்ல நம்ம பட்ட துக்கம் தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்குமா? அப்ப இதுதான் மெய்யான மனம் திரும்புதல் ஒருதலுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அடையாளம். சரி, இப்ப அடுத்த கேள்வி, இந்த மெய்யான மனம் திரும்புதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை வருமா பிரதர், அடுத்தடுத்து வருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதல்ங்கிறது எல்லா பகுதியிலையும் நடக்கணுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமான மனம் திரும்புதல் எல்லாமே உடனே நடந்துரும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு தவறான பழக்க வழக்கங்கள்ல இருந்துட்டு இருக்கிறோம், சத்தியம் கேட்டுட்டோம், இனி நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு முடிவு எடுத்து வரணும்னு வைங்களே, இதெல்லாம் உடனே கூட நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உடனே கூட நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும் பாருங்க, இது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு என்ன ஆகாது, போகாது. அது அதிகமா எதுல இருக்கும்னா குணநிலைகள்ல இருக்கும், சுபாவத்துல இருக்கும், ஒட்டிட்டே இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு என்ன ஆகாதுன்னா போகாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, இதுக்கு அடையாளமா அப்போஸ்தலன் சொல்லும் போது பாருங்க என்ன மாதிரி வார்த்தை சொல்றாருன்னு. ஆரம்பத்துல சத்தியத்துக்குள்ள வந்தப்போ அவருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சுன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. இது ஊழியத்தின் ஆரம்பத்துல அவர் தன்னை குறித்து கொடுக்கிற சாட்சி. தன்னை குறித்து என்னன்னு சாட்சி கொடுக்கிறார்? அவர் யாரோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு? அப்போஸ்தலர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு. தன்னை எப்படி தாழ்த்திக்கிறாரு? நான் அப்போஸ்தலர் லெவலுக்கெல்லாம் நம்ம இல்லைங்க, நம்ம அதுல ரொம்ப கடைசிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அவருடைய சுபாவம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐசுவரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தன்னை என்னன்னு சொல்றாரு? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள்ல சிறியவன் சொன்னாரு, இப்ப பரிசுத்தவான்கள்ல சிறியவன் சொல்றாரு. வளர்ந்து இருக்கிறாரா, தேஞ்சு இருக்கிறாரா? பரிசுத்தவான்கள் பெரியாளா, அப்போஸ்தலர்கள் பெரியாளா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருலயும் நான் ரொம்ப கம்மிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போக போக பரிசுத்தவான்கள் எல்லாருலயும் நான் ரொம்ப கேவலங்க. ஏன் அப்படின்னா, இவருடைய தவறுகள் இவர் வாழ்க்கை சுட்டி காட்டப்படும் போது தாழ்மைக்குள்ள போறாரு. நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணும் இல்லைங்கிற சிந்தனை அவருக்குள்ள வர வர இப்ப என்ன ஆயிட்டாருன்னா, பரிசுத்தவான்கள் அளவுக்கு கூட நம்ம இல்ல பிரதர், அந்த அளவுக்கு இறங்கிட்டாரு. இன்னும் நெருங்க ஆண்டவரை நெருங்க இப்ப அவருடைய சுபாவம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இப்ப என்னன்னு சொல்ல வர்றாரு? தன்னை பாவிகளிலேயே இப்ப யோசிக்கிறாரு, உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கூட பரவாயில்ல பிரதர், ஆனா நான் ஒண்ணுமே இல்லை. இதாங்க அவருக்குள்ள வந்துட்ட அந்த தாழ்மை, மனம் திரும்புதல். ஆனா அப்படியே நம்மளை வச்சு பாருங்க, சபைக்குள்ள வரும்போது எப்படி வருவோம்? பிரதர், பாவிகளே பிரதான பாவி நான் அப்படின்ட்டு வருவோம். கொஞ்ச நாள் ஆக 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 பரிசுத்தவான்கள்ல இல்ல பாவிகள்ல பிரதான பாவின்னு சொல்லிட்ட பரவாயில்ல, பாவிகள்ல நான் பரவாயில்ல பிரதர் அப்படிம்போம். இன்னும் கொஞ்ச நாள் நான் உடனே பரிசுத்தவான்கள் இருக்காங்க பிரதர், ஆனா அதுல நான் எப்படி இருக்கேன்? நான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கேன் பிரதர். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அப்போஸ்தலர்கள்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க என்ன பாருங்க. பாருங்க நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு. என்ன காரணம்னா, தேவனை நெருங்க 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 தன்னுடைய குறைவுகள் அதிகமா உணர்த்தப்பட்டு இவங்க தான் ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. மற்றவங்களை சுத்திலும் பாக்குறாங்க, தங்களை பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவனே தெரியாது, அவங்களுக்கு சத்தியமே தெரியாது. ஆனா அவ்வளவும் தெரிஞ்சிருக்கிற நான் எவ்வளவு கேவலமா இருக்கிறேன். அப்ப அவங்கள உயர்வாவும் தன்னை கேவலமாவும் பார்க்க வச்சிருக்குங்க இந்த சத்தியம். எல்லாம் இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த சத்தியம் நமக்குள்ள என்ன பண்ணிருக்குது? மற்றவங்களை எல்லாம் கேவலமாவும் நம்மளை எப்படி பார்க்க வச்சிருக்கு? உயர்வாவும் பார்க்க வச்சிருக்குங்க. இது சரியா? ஒரு வகையில பார்த்தா சரி போல இருக்கும். சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாமே ஒழிய, சுபாவ ரீதியா என்ன காட்டிலும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு சிந்தை வந்துச்சுன்னா அன்னைக்கே நம்ம அவுட். இந்த சத்தியத்துல இருக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாம். அப்ப பாத்தீங்கன்னா மெய்யான மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒருத்தருக்குள்ள நாளுக்கு நாள் என்ன ஆகணும்னா, அந்த மனம் திரும்புதல் வந்துகிட்டே இருக்கணுங்க. இது ஏதோ நான் சத்தியத்துக்குள்ள வர்ற அன்னைக்கு அந்த ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரதர் ஒரு நல்ல ஒரு ஜெபம் ஜெபிச்சிட்டேன், நல்லா அழுது ஒரு ஜெபம் ஜெபிச்சிட்டேன். ஆண்டவரே, ஞான ஸ்நானம் எடுக்க போறேன் ஆண்டவரே, என்னோட பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நம்மனா எங்கேயோ தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மனம் திரும்புதல்ங்கிறது நாளுக்கு நாள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணுங்க. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்லும் போது, வெளிப்படுத்துதல் 22:11, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தாகணும்னா எப்படி அது முடியும்? மனம் திரும்ப தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க தான் இந்த பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆக முடியும். சரிங்களா? அப்ப மனம் திரும்புதல்ங்கிறது ஏதோ ஒரு நாள், அன்னைக்கு அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்தேன் இல்ல பிரதர், அப்படி யாருங்க இல்ல, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜெபிச்சேன், ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில ஜெபிச்சேன், டிசம்பர் 25ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்தேன், அன்றைக்கு காலையில அந்த கன்வென்ஷன்ல போய் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஜெபிச்சேன். பத்தாது. இது அனுதினமும் நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு காரியமா அங்க இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மெய்யான மனம் திரும்புதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற விஷயமானா இல்ல, அது நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப அடுத்து எது மெய்யான மனம் திரும்புதல் இல்ல அப்படின்னா, ஒரு தப்பு செய்வோம், ஓன்னு அழுகுவோம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிரும்போம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதையே திரும்ப செய்வோம். இது மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. இதுக்கு யார அடையாளமா சொல்லலாம்? சவுல் ராஜாவை சொல்லலாம். அடிக்கடி இவருக்குள்ள மனம் திரும்புதல் வந்துடும். ஒவ்வொரு இது சாமுவேல் சுட்டி காமிச்சா, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க பாரு. தாவீது கிட்ட போயிட்டு 2-3 தடவை, தாவீதே என் மகனே நான் தப்பு செஞ்சேன், நீ வந்துரு, நான் இனி திருந்திட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா திருந்தவே மாட்டாரு. இதுக்கு சவுல் ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் யாருன்னா யூதாஸ் காரியோத்து. போனாரு, வெள்ளி காசை விட்டு எரிஞ்சாரு,
இதெல்லாம் பஸ்கா டைம்ல அடிக்கடி நம்ம பார்த்த விஷயம் தான். சரிங்களா? ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்தனேன்னு சொல்லிட்டு எந்த மரத்துக்கு போனார் இவரு? தூக்கு போடுறதுக்கு. சூசைட் பண்ணார் இல்லைங்களா? எந்த மரத்துல போய் சூசைட் பண்ணிக்கிட்டாரு? கருவாலி மரத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இவர் எந்த மரத்துக்கிட்ட போயிருந்தா மனம் திரும்புதலா இருக்கும்? சிலுவை மரத்துக்கிட்ட போயிருந்தாருன்னா மனம் திரும்பினதா இருக்கும். இவரு மனம் திரும்பின மாதிரி இருந்துச்சு, ஆனா எந்த மரத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு? கருவாலி மரத்தை தேர்ந்தெடுத்துட்டாருங்க. இவர் சிலுவை மரத்தை தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா அது மெய்யான மனம் திரும்புதல். அப்ப இவங்களும் கூட தவறுகள் உணர்த்தப்பட்டுச்சு, ஆனா மனம் திரும்புதல் வரல. இங்கேயும் கூட நிறைய சத்தியங்கள் வரும்போது மனசு கொஞ்சம் குத்தும், அப்புறம் வெளியே போக போக அது என்னவாயிடும்? இவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க, இந்த பிரதருக்கு எப்ப பார்த்தாலும் இதையே தான் வேலை, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்ன பாடு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்கள் உடனே என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம்? அந்த தவறுகளை தொடச்சு போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இது மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. அப்ப மெய்யான மனம் திரும்புதல்னா உடைக்கப்படணும், அழுகணும், இனி அந்த தப்பு மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மெய்யான மனம். பாருங்க, மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் பாருங்க. 1 யோவான் 1:8-9. 1 யோவான் 1:8 மற்றும் 9. நமக்கு பாவம் இல்லையேன் போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அறிக்கையிட்டு அதை என்ன பண்ணணும்? விடணும். அறிக்கை செய்யறேன் பிரதர், விட மாட்டேங்கிறேன் அப்படின்னோம்னா ஒரு சில இது இருக்குங்க. உதாரணத்துக்கு ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கும்னு வச்சுக்கோமே. இங்க யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்போம். ஐயோ இவ்வளவு கோவப்படுறனே, 100% கோபம் 99 மாறும். ஆனா கோபம் என்ன ஆயிட்டு இருக்கு? இருந்துட்டு இருக்குது. அடுத்து அது 95 மாறும், அடுத்து 90 மாறும். 90 மாறும்போது அங்க என்ன இருக்கு? கோபம் இருக்கு. அடுத்து 80 மாறும், 70 மாறும், 5 மாறும். அப்பயும் கூட என்ன இருக்கு? அங்க கோபம் இருக்கு. ஆனா அதோட வீரியம் என்ன இருக்குது? குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இது ஒரு சில மனம் திரும்புதல், கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளை விட்டு சரி செய்யக்கூடியது. ஆனா ஒரு சில இதெல்லாம் முழுசா முடிச்சு கட்டணும். ஆனா அதை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா வச்சுக்கிட்டே அறிக்கை செஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, மெய்யான மனம் திரும்புதல்னா அது வெளிப்பிரகாரமான கிரியைகளை மட்டும் விடுறதில்ல, சுபாவத்துல மாற்றம் வரணும். ஃபர்ஸ்ட் மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம் என்ன? வலி, கண்ணீர், அந்த பாவத்து மேல ஒரு வெறுப்பு. இது மெய்யான மனம் திரும்புதல். மெய்யான மனம் திரும்புதல் ஒரு தடவை நடக்கிற காரியமா இல்ல, வாழ்க்கை முழுவதும் சாகிறதுக்கு முன்னாடி கூட என்ன வேண்டியது இருக்கும்? மனம் திரும்ப வேண்டியது இருந்துட்டு இருக்கும். இது மெய்யான மனம் திரும்புதல் ஒரு முறை ஏற்படுற அனுபவம் இல்ல, வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எது மெய்யான மனம் திரும்புதல் இல்லைன்னா அழுறது, அறிக்கை செய்யறது, மறுபடியும் அதையே செய்யறது. இது மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. எது மெய்யான மனம் திரும்புதல்னா நாம ஒரு காரியத்தை முழுசுமா விட்டு விலகிறது தான் மெய்யான மனம் திரும்புதல். போர் அடிக்குதுங்களோ? இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, இது பொதுவா மனம் திரும்புதலை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அந்த மெய்யான மனம் திரும்புதலை யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? கிறிஸ்துவோடையா? நம்மளோட ஒப்பிட்டு நம்ம மெய்யா மனம் திரும்பி இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொதுவா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் எப்ப நடக்கும் தெரியுங்களா? அவங்க ஒரு இந்துவாவோ ஒரு முஸ்லீமாவோ இல்ல ஒரு பெயரா கிறிஸ்தவங்களாவோ இருந்து கிறிஸ்தவ சபைகளுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் நடக்கும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு புறஜாதி மார்க்கத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கும் போது என்ன மனம் திரும்புதல் நடக்கும்னா, அங்க விக்கிரக வணக்கத்தை என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. ஒரு சில பழைய பாவ வழக்கங்களா இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மது அருந்திக்கிட்டு இருக்கிறது, அடுத்து புகைப்பிடிக்கிற பழக்கங்கள், இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கங்கள். வெத்தலை பாக்கு போடுற பழக்கங்கள்லாம் தப்பா பிரதர்? எனக்கு தெரியல. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில காரியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதையெல்லாம் விட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி இப்படி குடிகாரனா இருந்தேன்,
அப்படி இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், விட்டுட்டேன், இப்படியெல்லாம் நம்ம சாட்சி சொல்லியிருக்கோமா? இதுதான் ஆரம்பத்தில் நமக்கக்கூடிய மனம் திரும்புதல். சரிங்களா? ஒரு சில பாவ பழக்க வழக்கங்களை விடுறது. அடுத்து ஒரு சில உறவு முறைகள், நண்பர்கள், இனி அவங்க பெரியப்பா சித்தப்பா மாமா தான், ஆனா இனி அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் ரொம்ப போய் கலந்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு சபை கொடுக்க தான் முக்கியம், எனக்கு சகோதர சகோதரிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் என்ன பண்றதுன்னா அவாய்ட் பண்றது. இது ஆரம்பத்துல ஏதோ ஒரு சபைக்கு, ஒன்று ஆர்சி சபையா இருக்கும், சிஎஸ்ஐ சபையா இருக்கும், பெண்டிகாஸ் சபைகளா இருக்கலாம், இது ஒருத்தருக்குள்ள வரும்போது நடக்கக்கூடிய மாற்றம். ஆர்சி சபைக்கு போறவங்க கிட்ட ஒரு மாற்றம் நடக்கும். என்ன மாற்றம் நடக்கும்? மாரியம்மா அப்படின்னவங்க இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, மாரியம்மா அப்படின்னு கேண்டில் பொருத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு மாற்றம். சிஎஸ்ஐ சபைக்கு போய்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க இந்து சபையில இருந்து சிஎஸ்ஐ சபைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன எடுக்கும், ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும். பெண்டிகாஸ் சபைக்கு போனவங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கும்னா, ஒன்று ரொம்ப தீவிரமான பெந்திகாசா இருந்தால் நகையெல்லாம் கழட்டியிருப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளை சிலையை கட்டுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புறஜாதி மார்க்கத்துல இருந்து ஒருத்தர் கிறிஸ்தவ சபைக்கு போகும்போது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம். இப்பதான் யாருக்கிட்ட வரணும், நம்ம கிட்ட வரணும். இப்படித்தான் நம்மளும் கூட இருந்துகிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு சபைகளில். இப்ப சகோதரர்கள் மூலமா நமக்கும் கூட சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கா, இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசமா, இவ்வளவு நாள் தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம என்ன தெரியுங்களா, ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்தோம். அங்க புறஜாதி மார்க்கத்துல இருந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கும் போது அங்க ஒரு ஞான ஸ்நானம் எடுத்து அங்க ஒரு ஊழியக்காரரை பற்றிக்கிட்டு அங்க ஒரு சபைக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மனம் திரும்புதலை காமிச்சோம். அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் தேவன் இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை நமக்கு கொடுத்து நம்மளை அவளை விட்டு வெளியே வான்னு சொல்லி இங்க நம்மளை கூப்பிட்டார் இல்லைங்களா. இங்க வந்த உடனே நமக்குள்ள நடந்த மனம் திரும்புதல் என்ன அப்படின்னா, பேர் சபைகளை விட்டு என்ன ஆயிட்டோம், இங்க வந்துட்டோம். அங்க இருந்த பொய் உபதேசங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அங்க இருந்த வேதத்துக்கு புறம்பான ஆசரிப்புகள், தசம பாகமா காணிக்கையா, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டோம், இப்ப விட்டுட்டோம். அடுத்து மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம். தேவனோட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை செஞ்சிட்டோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இது போதுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பத்தாது. அப்ப இதை விட வேற என்னத்த பிரதர் நான் செய்யணும் அப்படின்னா, சுபாவத்துல குணலட்சணங்கள்ல நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குணலட்சணங்களில் நமக்குள்ள ஏற்பட்ட மெய்யான மனம் திரும்புதல் என்ன? உபதேசங்கள்ல மாற்றம் வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப நல்லதான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாது. நான் தேவன் நமக்கு கிருபையா இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த உபதேசங்கள் மட்டும் எனக்கு தெரியுதுங்கிறதுனால சபை வாய்ப்புக்கு ஒருத்தர் போயிட முடியுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இந்த சத்தியமெல்லாம் எனக்கு தெரியும், அதனால நான் எங்க போயிடுவேன், பரலோக வாய்ப்புக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இது மாத்திரம் நம்ம சபை வாய்ப்புக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடியவங்களா மாறிடுவோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை விட நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், அவங்களாம் நியாய பிரமாணத்தை தலையிலேயே கட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு இருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் இவனா நமக்கு போதிப்பது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொன்னாரு, இந்த தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நீங்க என்ன ஆயிட மாட்டீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21:31. மத்தேயு 21:31 வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே. என்னமோ எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல,
உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவாங்க. அப்ப தெரிஞ்சிருக்கிறது அங்க முக்கிய விஷயம் இல்ல, அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சொல்ல வராரு. என்ன அது? வாசிங்க மத்தேயு 21:43. மத்தேயு 21:43 வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? என்னங்க இதுல? அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற உங்களுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தெரிஞ்சிருக்கிறதுனால ஒருத்தருக்கு சபை வாய்ப்பு நிச்சயமா கிடையாது. அதற்கு ஏற்ற என்ன பண்ணணும், கனிகளை கொடுக்கணும். நம்ம பேர் சபைகளுக்கு போய்கிட்டு இருந்தோம், ஒரு உபதேசத்துல இருந்தோம், அங்க ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், வேதத்தின்படி உண்மை சத்தியத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம வெளிப்படுத்துகிற சுபாவம் என்ன? அது அதே தான், அப்படியே தான். அதான் ஞாயிற்றுக்கிழமை அங்க போறதுக்கு பதிலா இங்க வந்துட்டோம்ல, கட்டடத்தை மாத்திட்டோம்ல. கட்டடத்தை மாத்தினதுனால ஒருத்தருக்கு சபை வாய்ப்பு கிடைக்காது. அங்க வேற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம் பிரதர், இங்க வேற மாதிரி பாட்டு பாடுறோம், இதனால ஒருத்தருக்கு சபை வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு ஏற்ற கனிகளை தருகிறவர்களுக்குத்தான் பரலோக வாய்ப்பு. என்ன பிரதர், அத்தனை கிளாஸ் கேட்டு அவ்வளவு தியாகம் பண்ணி அதையெல்லாம் விட்டு இதையெல்லாம் வெறுத்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு பரலோக வாய்ப்பு இல்லையா அப்படின்னா நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல இவ்வளவு சத்தியம், இந்த சத்தியம் எல்லாம் சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நம்மளை விட அதிகமா தெரியும் சாத்தானுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பரலோக வாய்ப்பு கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கலாம்? ஏன் தெரியுங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிற, அதானே நமக்கு பெருமை. அவங்களுக்கெல்லாம் யாருன்னே தேவன்னு தெரியாது, எங்களுக்கு தான் தேவன் யாருன்னு தெரியும், இல்லைங்களா? நிறைய நேரங்கள் அதானே பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் விசுவாசிக்கிறாய், அவ்வளவுதான். ஆனா பிசாசு தேவன் ஒருத்தர்னு விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அது என்ன பண்ணுது, நடுங்குது. நமக்கு இந்த சத்தியத்துக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் போன காரியமே என்னது, நடுக்கம் தானே, பயமே போயிடுச்சுங்களே. ஆனா இந்த சத்தியம் கேட்ட பின்னாடி பயம் ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளை பாக்குறேன், பயமே கிடையாது. ரொம்ப துணிகரமா, ரொம்ப தைரியமா, பாவத்து மேல ரொம்ப இஷ்டத்தோட. யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாலும் உங்க வேலை நீங்க பாருங்க பிரதர், எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. பயம் போயிடுச்சு, நடுக்கம் போயிடுச்சு. இதுக்குதான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்மளுக்கு கூப்பிட்டு கொடுத்தாருங்களா? ஒரு சிலர்லாம் ரெண்டாம் மரணம் தானே பிரதர், வந்துட்டு போகுது, அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ துணிகரம் ஆயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, பிசாசுகளும் கூட நடுங்குதான். நமக்குள்ள அந்த நடுக்கத்தை பார்க்க முடியுதா? நமக்குள்ள அந்த பயபக்தி இருக்குதா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஏன் சாத்தானுக்கு இவ்வளவு சத்தியம் தெரியுமே, ஏன் சாத்தானுக்கு பரலோக வாய்ப்பு கொடுத்தா என்ன? நம்மளை விட நல்லா தெரியும் பிதாவாகிய தேவனை குறிச்சு. நம்ம தெரிஞ்சிருக்கிறத விட சாத்தான் அதிகமா தெரிஞ்சிருப்பாரா? இல்லைங்களா? கூடவே இருந்தாளாச்சுல்ல, இல்லைங்களா? நம்மளாவது வேதத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விசுவாசிக்கிறோம். ஆனா கூடவே இருந்த ஆளு, முகமுகமா பார்த்த ஆளு, இயேசு கிறிஸ்துவ தெளிவா பார்த்தவர். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீங்க தேவனுடைய குமாரனே ஆனால். தெளிவா இருக்காரு. ஆனா தெளிவா இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு சபை வாய்ப்பை கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? மனம் திரும்ப முடியாது. சாத்தானால ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, எல்லாம் தெரியும், மனம் திரும்ப முடியாதுங்க. அப்ப நம்மளும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், மனம் திரும்பலன்னா நம்மள தேவன் யாருடைய பிள்ளைகளா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு? ரெண்டும் ஒரே லிஸ்ட்ல தான் இருக்குது. இவ்வளவு ஒரு துக்ககரமான விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த சத்தியங்கள் நமக்குள்ள ஒரு விடுதலையை கொடுத்திருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்னத்துல விடுதலை ஆக்கி இருக்கு? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அந்த சபையை விட்டு இந்த சபைக்கு வந்ததெல்லாம் விடுதலை கிடையாதுங்க. இதை யாரு வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம்.
ஒரு கட்டடத்தை விட்டு இன்னொரு கட்டடத்துக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ரொம்ப ஈஸி. ஏன் ஆர்சி சபைக்கு போயிட்டு இருந்தவங்க சிஎஸ்சி சபைக்கு போறது இல்லையா? சிஎஸ்சி சபைக்கு போயிட்டு இருந்தவங்க பெண்டிகா சபைக்கு போறது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா சுபாவத்தை மாத்தணுங்க. ஏன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை போல ஆகலைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. அங்க ஏத்துக்காது. ஏன்னா அவர் தலை, நம்ம சரீரம்னா அந்த தலைக்கு இசைவா என்ன ஆகணும்? இந்த சரீரம் ஒத்து வந்தாதான், மேட்ச் ஆனாதான் ஏத்துக்க முடியும், இல்லைன்னா ஏத்துக்க முடியாது. அதனால நீங்க ரொம்ப பயப்படலாம் வேணாம். உங்களுடைய நோக்கம் இன்னைக்கு எதுவாகி இருக்குது? அது பிரதர் காலையில எந்திரிச்ச உடனே மண்ணா படிச்சு ஜெபம் பண்ணி ஆத்திரம் சோத்திரம் ஆமீன் போட்டு எந்திரிச்சு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்ல போயிட்டு அப்படியே இரவினுக்கு தங்களை வாச்சிட்டு ஆத்திரம் சோத்திரம் ஆமீன். இது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா இருந்துகிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன? கணவன் மனைவி சொல்ல முடியுமா, என் கணவன் இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால அவருக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நான் பார்க்கிறேன்? கணவன் சொல்ல முடியுமா, என் மனைவி இந்த சத்தியத்துக்குள்ள போன பின்னாடி அவங்க கிட்ட நிறைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன், அவங்க சுபாவத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. இப்போ ஒரு சில காரியங்களை பொறுமை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் அவங்களே தப்பு செஞ்சா கூட ஒத்துக்க மாட்டாங்க, தான் செஞ்சதுதான் சரின்னு நிற்பாங்க. இப்ப என் சைடு தப்பு இருந்தா கூட அவங்க என்ன ஆகுறாங்க? இறங்கி வர்றாங்க. சொல்ல முடியுமா? இது தாங்க சாட்சி. இதுதான் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கான அடையாளம். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து சாட்சி கொடுக்கணும். எங்க அப்பா அம்மா கிட்ட நான் இப்படி பாக்குறேன். அப்பா அம்மா சொல்லணும், என் பிள்ளை உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை பாக்குறேன் சொல்லணுங்க. எதுவுமே இல்ல பிரதர், எதுக்கு தான் வந்துச்சோ, எதுக்கு தான் இவர் அந்த பைபிளை தூக்கிட்டு அங்க போறாரோ, இப்படி ஒரு சாட்சி நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால எந்த பிரயோஜனமும். ஏன்னா நிறைய எகிப்தியரும் கூட எங்க வந்துருவாங்க, அந்த பாடம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் என்ன ஆகல, எகிப்துல இருந்து வரல, கூட யாரையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க, எகிப்தியரையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தாங்க. இன்னைக்கு இது போல ஒரு சில எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்துக்குள்ள வந்துடுவாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அந்த கணவனுக்கு, அந்த மனைவிக்கு, அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த மனநோவா இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்ப நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படியே பேசிட்டு போனா வெளியே போனோடனே என்ன சப்ஜெக்ட்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? அது என்னமோ பிரதர் மனம் திரும்புனாரு, அதோட முடிஞ்சிடும். நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்னா இதெல்லாம் மறந்தா கூட என்ன மறக்காது, உதாரணம் மறக்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேக்சிமம் என்ன பண்ணுவார்னா உவமைகளை வச்சே பேசுவார். ஏன் உவமைகளை வச்சு பேசுவார்னா, எதை சொன்னாலும் ஒரு கதை போல சொல்லிட்டா அது என்ன வாய்க்கும், நல்லா மனசுல பதிஞ்சுக்கும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஒரு உதாரணம் பார்த்து நம்ம முடிக்கலான்னு உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, அப்பாடி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இந்த உதாரணம். இதை நம்ம பார்த்து என்ன பண்ணலாம்னா, இதை நம்மோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடிக்கலாம். இல்ல போதுமா இதோட உதாரணம் பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, யார உதாரணமா பார்க்க போறோம்னா யோசேப்பின் சகோதரர்களை உதாரணமா பார்க்க போறோம். பொதுவா யோசேப்பை குறித்து நிறைய உதாரணங்கள், நிறைய பாடங்கள் நம்ம பார்த்திருப்போம். யோசேப்பின் சகோதரர்களை குறித்து பாடங்கள் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்களா? இன்னைக்கு அவங்களை குறித்து இந்த மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமா அவங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். யோசேப்பின் சகோதரர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? 11 பேர். ரொம்ப விவரமா இருக்காரு. 11 பேர். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 11 பேர்த்துல 10 பேரை எடுத்துக்க போறோம். பென்யமீனை நம்ம எடுக்க போறதுல மீதி இருக்கிற 10 பேர் எப்படி இருந்தாங்க, இவங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிக்கலாம். முதலாவது இவங்களை வேதம் எப்படி சொல்லுது? ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான்.
இப்ப இந்த சகோதரர்களை பத்தி வேதம் அறிமுகப்படுத்தும் போது இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? துன்மார்க்கர். துன்மார்க்கர்னா என்னங்க? கொஞ்சம் கூட தேவ பயமே இருக்காதுங்க. கொஞ்சம் கூட தேவனை குறிச்சதான பயமே இருக்காது. இப்படி யாராவது சபையில இருப்பாங்களா? சபையில யாராவது துன்மார்க்கர் இருப்பாங்களா? இருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நீங்க சங்கீதம் 50 எடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கிறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கும்பாரு. அதே சங்கீதம் 50:5 சொல்லுவாரு, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்னு சொல்லிட்டு தான் கீழே சொல்லிக்கிட்டு வருவாரு. இந்த பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள்னு சொல்லிக்கிறதுல ஒரு குரூப் இருப்பாங்களாம். யார் தெரியுங்களா? அவங்க துன்மார்க்கர். என்ன பிரதர் சொல்லிட்டீங்க? ஆமா, தேவன் இருக்காருன்னு, அதாவது கடவுளே இல்லைங்கிறவன் துன்மார்க்கன். கடவுள் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு கடவுள் இருக்காருங்கிற உணர்வே இல்லாம இருக்கான் பாருங்க, இவன் ஆவிக்குரிய துன்மார்க்கன். புரியுதுங்களா? தூக்கம் எதுவும் வரல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுளே இல்லைங்கிறவன் பெஸ்டா, கடவுள் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு கடவுளே இல்லைங்கிற உணர்வுல வாழ்றவன் பெஸ்டா? யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னு சொல்றவன் பரவாயில்லைங்க, அவன் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டா திருந்திடுவான். கடவுள் இருக்கிறாரு பிரதர், கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பாக்குறாரு, என் வாழ்க்கைய பாக்குறாரு, என் பேச்ச பாக்குறாரு, என் சிந்தைய பாக்குறாருங்கிற பயமே இல்லாம இருக்கான் பாருங்க, இவன் ஆவிக்குரிய துன்மார்க்கன். இவங்களை பத்தி தான் அந்த சங்கீதம் 50 சொல்லிட்டு வரும்போது, கர்த்தர் துன்மார்க்கனை நோக்கி இவங்க என்ன கூட பண்ணுவாங்களாம், பிரமாணங்களை எடுத்து உரைப்பாங்களாம், மெசேஜ் கொடுக்கக்கூடியவங்களா இருந்துருவாங்களாம். அதனாலதான் சொல்றாரு, என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா நியாயம் இருக்கு? கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க வேணா. அந்த வசனத்தை உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50:16 வசனம் பாருங்க. சங்கீதம் 50:16. தேவன் துர்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும். அப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு? நியாய பிரமாணத்தை எடுத்து பேசக்கூடியவரா இருந்திருக்கிறாரு அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா சத்தியம் இல்லைங்களா, சத்தியத்தை எடுத்து பேசக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்றாரு, நீ வாழ்றதே எனக்கு பயப்படாம துன்மார்க்கமான வாழ்க்கை, ஆனா நீ என்ன பண்ற, சத்தியத்தை எடுத்து பேசுற, என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். என்ன அந்த உடன்படிக்கை? அதான் 5வது வசனத்துல, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை. அப்ப இந்த பலியினால உடன்படிக்கையை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாரு. கொஞ்சம் கூட நீ அதுக்குரிய வாழ்க்கை வாழ்றது இல்லையே, நீ இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ இதுல இப்ப உதாரணத்துக்கு நம்ம அதை அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறோமா இல்லைங்களா? எதுக்கு? இதுதான் கேள்வி. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், நிறைய பேர் இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறியே, எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? என்ன போல மாறுறது, என்ன போல உங்களை பார்த்து நடுங்கிறதுக்கு, என்ன போல உங்களால் அன்பு கூறுறதுக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்துக்குள்ள வரணும்னு நம்ம சொல்ல முடியுமா? நீயே சரியாகல, நீ நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு திருப்பி கேட்டுட்டாருன்னா எவ்வளவு துக்ககரமான விஷயம். அப்போ ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, முதலாவது அந்த சத்தியம் நமக்கு என்ன செஞ்சிச்சுங்கிறத பார்க்கணுங்க. நமக்குள்ள ஒண்ணுமே கிரியை நடப்பிக்காம இன்னொருத்தருக்கும் அது நடக்கட்டும் பிரதர் அப்படின்னு நினைச்சோம்னா அது ரொம்ப துக்ககரமான விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஏதோ மற்றவங்க சத்தியத்துக்குள்ள வர்றத தடை செய்யணும்னு நான் சொல்ல வரல, ரொம்ப ரொம்ப நல்லது. நோக்கம் என்னன்னா, நமக்குள்ள என்ன நடந்திருக்கணும், மாற்றங்கள் வந்திருக்கணும். நமக்குள்ள எந்த மாற்றமுமே வராம இன்னொருத்தருக்கு அந்த மாற்றம் வரணும்னு நினைச்சோம்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதான் இங்க சொல்ல வராரு, துன்மார்க்கர். இங்க யோசேப்பின் சகோதரர்கள் துன்மார்க்கரா இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்ப இங்க வந்துருங்க, அடுத்த அந்த சகோதரர்களை பத்தி சொல்லும்போது ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தம்பி கிட்ட மட்டும் அப்பா ரொம்ப தான். தீபாவளி வந்துச்சுன்னா அது அப்ப, ஒரு விசேஷம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ட்ரெஸ், யாருக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ், இவங்களுக்கு மட்டும் எப்படி விசேஷமான ட்ரெஸ். அது ரூபன் கொஞ்சம் பெரிய ஆளா,
அடுத்து லேவி கொஞ்சம் சின்னாலா, ட்ரெஸ் எடுக்க எல்லாம் வசதி இல்ல, ரூபனுக்கு ட்ரெஸ் நீ என்ன பண்ணிக்க இந்த தடவை, நீ அதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டுறது. இங்க யோசேப்புக்கு மட்டும் என்ன பண்றது, புதுசா எடுத்து நல்ல சூப்பரா ட்ரெஸ் எடுத்து போட்டுறது. கோவம் வருமா வராதா இல்லைங்களா? இதை நமக்கு எப்படி பொறுத்தனா, அந்த பிரதர் மட்டும் அங்க ஊழியத்துக்கு போறாரு, இங்க ஊழியத்துக்கு போறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாரு, நான் மட்டும் அப்படியே இங்கேயே இருக்கணுமா? அது ஏன்னா அவரை மட்டும் ஆண்டவர் ரொம்ப தான். இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்தா நம்ம கூட எந்த லிஸ்ட் தான் இந்த யோசிப்பின். அப்பா அவரை மட்டும் ஒரு மாதிரி பாக்குறாரு, என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு தெரியல. தேவன் ஒருத்தரை பயன்படுத்துறதும் ஒருத்தரை பயன்படுத்தாம இருக்கிறதும் அது தேவனுடைய கைகள்ல இருக்கு. நம்ம இதனால இன்னொருத்தரை நினைச்சு என்ன ஆகவே கூடாதுங்க. நம்மள தேவன் எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாரோ அதுக்காக தேவன் சரியா கொண்டு போவார். சரீரத்துல எல்லாமே வாயா அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இங்க ஒண்ணு எப்படி இப்படிங்க, இங்க ஒண்ணு உதட இருக்க, இங்க ஒரு உதட இருக்க, உடம்பு பூரா அப்படி இருந்துச்சுன்னு வைங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும் எங்க பாஷையில சொல்லணும்னா, இல்லைங்களா? அப்போ ஒரு வாய், ரெண்டு கண், ஒரு கண்ணு மட்டும் இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் பார்க்க சகிக்காது. ரெண்டு கண், ஒரு மூக்கு, இல்லைங்களா, ரெண்டு காது, இதான் அழகு. அப்படிங்கும்போது ஒரு சபைக்கு யாரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கும்போது இன்னொன்னு பார்த்து இன்னொன்னு பொறாமப்படுதுன்னா அது தேவனை பார்த்து சங்கடப்படுற மாதிரி. அப்பா எனக்கு எது பெஸ்டோ அதை தருவாரு. அப்பா என்னை எப்படி நடத்தணும்னு சித்த வச்சிருக்காரோ அப்படி நடத்துவார். இதுல ஒரு திருப்தி மனநிலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கணும். அப்ப பாருங்க, இவங்க துன்மார்க்கரா இருந்தாங்க, பொறாம பிடிச்சவங்களா இருந்தாங்க. அடுத்து ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப ஆண்டவர் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டார். யோசேப்புக்கு ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டார். யோசேப்பு, நான் இப்படித்தான் உன்னை பயன்படுத்த போறேன், உன்னை இப்படி ஆக்க போறேங்கிற அவருடைய வார்த்தைய ஒரு சொப்பனமா காமிச்சிட்டார். இங்க சொப்பனங்கிறத விட ஆண்டவருடைய வார்த்தைன்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த வார்த்தை, அந்த சொப்பனத்தை பார்த்துட்டாரு, அதை வார்த்தையா என்ன பண்றாரு சகோதரர்களுக்கு, அண்ணே என்ன சொல்லு, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேனா, அது கதிர்கட்டு 12 கதிர்கட்டு இருந்துச்சு, என் கதிர்கட்டு மட்டும் நின்னுச்சான், 11 கதிர்கட்டும் கீழே விழுந்தோம். அப்படின்னா சின்ன பையன் நீ நிப்ப, நாங்களாம் உன்னை வணங்கணும். இது என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன வரல? சந்தோஷம் வரல, கோபம் வருது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சந்தோஷம் வருதா, கோபம் வருதா? அது பிரதர், வெளியில இருந்து பிரதர்ஸ் வந்து பேசினா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா லோக்கல்ல பிரதர்ஸ் பேசினா தான் கோபமா வருது. என்ன நினைச்சே தான் பேசுறாரு, என்னையே மனசுல வச்சு பேசுறாரு, கோபம் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அடுத்து நீங்க வாசிங்க 4வது காரியம், ஆதியாகமம் 37:8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 5வது வசனத்துல பகைத்தார்கள்னு பார்த்தோம். இப்ப அது என்ன வாயிடுக்குது? ஒரு வளர்ச்சிக்குள்ள போயிடுக்குது, இன்னும் அதிகமாய் பகைத்தார். இப்ப பிரதர் இப்ப ரொம்ப ஓவர் தான் பிரதர், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறார். இந்த மனநிலை நமக்குள்ள வருதுங்களா? இதுதான் யோசேப்பை குறிச்சு யோசேப்பு சகோதரர்களுக்கு வந்துருச்சு. நீ எங்க மேல துரைத்தனம் பண்ண பாக்குற பாருங்க. மோசே காலத்துல கூட சொல்லுவாங்க, இதையே வார்த்தையை சொல்லுவாங்க, எங்களை என்ன அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு எண்ணம் அன்னைக்கு அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பகை இப்ப எதுக்கு வழி நடத்திருச்சு? பொறாம அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 37:19, ஆதியாகமம் 37:19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். பட்ட பேரு வச்சுட்டாங்க. இப்ப எல்லாம் பிரதரோட பேர் மறந்து போச்சு. என்ன பேர் ஞாபகத்துக்கு வருது? பேசும்போது கொஞ்சம் எச்சியெல்லாம் திரிச்சிருச்சுன்னு வைங்க, அவருக்கு என்னன்னு பேர் வச்சிருவாங்க தெரியுங்களா? அப்படியா, நீர்வீழ்ச்சி, சரிங்களா? இன்னும் ஃபால்ஸ் வந்துட்டாரு, சரிங்களா? என்ன அப்படின்னா செச்சு இப்படி. நீங்களாம் அப்படி இல்லை, எல்லாம் பார்க்க ரொம்ப நல்ல சகோதர சகோதரிகளா இருக்கீங்க. பொதுவா சொல்றேன், பட்ட பேர் வைக்கிறது
சகோதர சகோதரிகளுக்கு பட்டப்பேரை வச்சு என்ன பண்றதுன்னா, மெதுவா சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பேரு, ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டாங்கன்னா சுடுதண்ணி, இந்த மாதிரிலாம் இங்க பேர் இருக்குங்களா? எப்பவுமே அப்படி ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா இந்த 6:30 வந்துடுச்சு. இப்ப இந்த மாதிரி என்ன பண்ற, பட்ட பேர் வைக்கிறது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு யோசேப்புக்கு சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, பட்ட பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 37:20 வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். பாருங்க, பகை பெரும் பகையா மாறி, பொறாமையா மாறி, பட்டப்பேர் வச்சு இப்ப என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? இனி இந்த ஆளு இருக்கவே கூடாது பிரதர், இனி இந்த பிரதர் இந்த சபையில இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, குழி தோண்டி புதைக்கணுங்கிற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். அடுத்து வாசிங்க 37, 24, 25. 37ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். நினைச்ச மாதிரி குழியில போட்டுட்டாங்க. அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படிக்கு உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கிலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மேயேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். போதும் போதும், எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்க? இங்க இருக்கக்கூடாது. எங்க போயிடணும் தெரியுங்களா? யோசேப்போட அங்க போயிடணும். யோசேப்பு சகோதரர்களோட போய் நம்ம இப்ப நின்று பார்க்கணும். யோசேப்பு ஒரு பக்கம் நிக்கிறாரு, 10 பேர் இந்த பக்கம் நிக்கிறாங்க, புடிச்சிட்டாங்க. அண்ணா 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 என்னை குழியில போட்டுறாதீங்கண்ணா, நான் இனி அப்படியெல்லாம் சொப்பனம் பார்த்தா சொல்ல மாட்டேன்னா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, நான் இப்படியே ஓடிடுறேன்னா கதறாரு. சொப்பனம் அடி சொல்ற சொப்பனம், இனி எப்படி அந்த சொப்பனம் பழிக்குதுன்னு பார்ப்போம். நாங்க 10 பேரு உன் காலில் விழுந்து கிடக்கணும். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இங்கேயே உன்னை முடிச்சிட்டோம்னா இனி என்ன பண்ணுவ? உன் சொப்பனம் எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கி குழியில போட்டுட்டாங்க. குழிக்குள்ள இருந்து இப்ப என்ன வருது? சத்தம் வருது. அண்ணா 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 என்னை விட்டுருங்கண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணான்னு சொல்லி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம உட்காந்து சாப்பிடுறாங்க பாருங்க. அந்த உணர்வே வரல. ஐயோ தம்பி அழுகுறானே, நம்ம அப்பா நம்மளாம் ஒரே ரத்தம் தானே, அந்த தான் ஆடா விட்டாலும் ஆனாங்க சதா ஆடலைங்க. அப்படியே இறுகி போயிருக்கு, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி கதறான், கொஞ்சம் கூட அந்த உணர்வு அவங்களுக்கு வரல. இதுதான் யோசேப்பின் சகோதரர்களுடைய முன்னிலைமை. கடைசியா ரொம்ப பெரிய மனசு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? வித்தே போத்துட்டாங்க. இஸ்மேயலர் வர்றாங்க, இந்தாங்கப்பா எவ்வளவு காசு தருவீங்க பாருங்க. அதுலயும் பணம் தான் முக்கியம். பணத்தை மைண்ட்ல வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு வித்து போட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அதோட அந்த காட்சி முடிஞ்சிருச்சு. இப்ப யோசேப்பு எகிப்துல இருந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, அப்பா கிட்ட அப்பா எங்கப்பா தம்பியை காணோம்? தம்பியை காணாம? ஏன் உங்களை பார்க்கத்தாண்டா அனுப்பிச்சேன். எங்களை பார்க்க அனுப்பிச்சிங்களா? ஐயோ நாங்க பார்க்கவே இல்லையே, வர்ற வழியில பாருங்கப்பா தம்பி போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே இந்த ட்ரெஸ் இருக்குது, ரத்தம் வேற இருக்குப்பா அந்த ட்ரெஸ்ல. என்ன மாதிரி நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது அப்பாவை நம்ப வைக்கணும்னா என்ன, ஏன்னா நம்ம சும்மா படிச்சுட்டு போயிடுறோம். அதை இதை காட்சிக்கு கொண்டு தியானிச்சோம்னா என்ன மாதிரி அவங்க அப்பா அப்படியே கதறி இருப்பாரு. ஐயோ அப்பா அழுகுறாரா, ரொம்ப கவலைப்படுறாரு, உண்மையை சொல்லிடுவோம். மனசே வரலையே, அவன் முடிச்சுட்டான் மாதிரிப்பா, ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு கொண்டு இருக்க மாதிரி, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க காமிச்சு. அப்பாவும் ஒரு பக்கம் துக்கத்துல இருக்கிறாரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. 3 நேரம் சாப்பிட்டாரான்னு தெரியல, ஒரு நேரம் சாப்பிட்டாரான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் யோசேப்பு யோசேப்பு யோசேப்பு, தூங்கினாலும் யோசேப்பு, எந்திரிச்சாலும் யோசேப்பு, ஓன்னு ஒரே அழுக. அப்பா இல்லப்பா கவலைப்படாதீங்கப்பா, நாங்க தான் 11 பேர் இருக்கோம்ல, அதான் பெனியமின் இருக்கான், அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பாருங்கப்பா. அடங்கவே மாட்டேங்குது. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் அடங்கவே மாட்டேங்குது. ஏதோ ரொம்ப துக்கம்னா 1 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், அப்புறம் அப்படியே பழகிட்டேன் பிரதருங்கிறது தானே இயற்கை. ஆனா இவருக்கு யோசேப்பு மேல வச்ச பாசம் பாருங்க, சுத்தமா என்னவாய் ஆகல, போகவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அதே அழுகையோடய இருந்துட்டு இருக்கிறார். இப்ப வருஷங்கள் போயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் வாங்குறாங்க. இந்த 10 பேரும், ஏன்னா இவங்க 10 பேர் மகன்கிற லிஸ்ட்ல இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. என்ன ப்ரமோஷன்? இவங்கெல்லாம் அப்பா ஆயிட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்துருச்சு.
இந்த பிள்ளைங்க வளர்றத பாக்குறாங்க. என் புள்ள யூதா பாக்குறாரு, ஐயோ என் புள்ள நல்ல பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. முதல் பிள்ளை இறந்துருச்சு. ஐயோ பிள்ளை இறந்துருச்சே, கவலையாகுது. இப்ப மறுபடி இன்னொரு பிள்ளையும் இறந்துருச்சு. இப்பதான் புரியுது, ஒரு பிள்ளை இறந்ததுக்கு 11 பேர் இருக்காங்க தானேன்னு தைரியமா இருந்தையே, இப்போ உனக்கு 3 பிள்ளையில ஒரு பிள்ளை இறந்தாலே எவ்வளவு துக்கம் வருது. இது மாதிரி தானே அப்பாவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அப்பாங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் தன்னோட அப்பாவை பத்தி என்ன வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ, ஆனா எனக்கு வருது. நான் ஒரு அப்பாங்கிற அந்த ஸ்தானத்துல வந்து அந்த இடத்துக்கு வரும்போதுதான் எங்க அப்பா என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறாரு. நான் பேசுறதையெல்லாம் இப்ப யார் பேசுறா? என் பையன் என்கிட்ட பேசுறான். பேசும்போதுதான் தெரியுது, ஓ இப்படியெல்லாம் நம்மளும் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அன்புக்குரிய சார் சொல்லி அந்த ஸ்தானத்துக்கு வரும்போதுதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்ப யூதாவுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், ரூபனுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், காத்துக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், சிமியோனுக்கு வந்திருக்கும், 10 பேருக்கும் அவங்க ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வரும்போதுதான் தன்னுடைய அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ அப்பாவோட வேதனை ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இனி போய் என்ன சொல்ல முடியாது, அப்பா தப்பு பண்ணிட்டோப்பா, யோசேப்பு உயிரோட தாப்பா இருக்கான். எப்படி சொல்ல முடியும்? யோசேப்பு உயிரோட இருக்காரான்னு இவங்களுக்கே தெரியாதே. வித்ததோட சரி, அதுக்கப்புறம் எந்த விதமான டச்சும் கிடையாது. அவர் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, எதுவுமே. எகிப்துக்கு தான் போனாரான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. வித்ததோட இவங்க வந்துட்டாங்க. அவங்க கொண்டு போனவங்க எகிப்துல வித்தாங்க. இதே சீரியாவுல கொண்டு போய் வித்திருந்தா தெரியுமா? தெரியாது. நம்ம படிச்சதுனால நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப என்ன பண்றது? அப்பா கிட்ட உண்மையும் சொல்ல முடியாம, அதே நேரத்துல அப்பாவோட வேதனையும் சகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போய், இப்படி வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோமே. எங்கேயாவது 4-5 பேர் சேர்ந்தா, அண்ணா ரூபனா இருந்தாலும்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதுண்ணா, யூதானா நம்மளும் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், தம்பி அப்படி கதரும் போது நம்ம அப்படி பண்ணிருக்கலாம், இன்னைக்கு என் பையன் அதே மாதிரி பேசிட்டானா, மனசுக்கு ரொம்ப வேதனை. யோசிப்பு தானே என் மைண்ட்லயே வந்து நின்னா. இதெல்லாம் ஒரு கற்பனை தான், ஆனா நடந்துரும். இப்படி எல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா அவங்களுக்கு? தன்னுடைய சகோதரனை குறிச்சு மனசுக்குள்ள ஒரு பாரம் வந்துருச்சு. இப்ப அவங்க இருந்த அந்த கானான் தேசத்துல இன்னொன்னு கூட வந்துருச்சு. என்னது? பஞ்சம். இப்ப பஞ்சம் வந்த உடனே அப்பா எகிப்துக்கு போக சொல்றாரு. எகிப்துக்கு வர்றாங்க. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, ஒரு எகிப்தியன். அதுதான் அவரு யோசேப்பு அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது, வாங்கடா குழியில போட்டவனுங்களா, வாங்க வாங்க அப்படின்னு நிக்கிறாரு. இவங்களுக்கு தெரியல. இவங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? பெரிய அதிகாரி, எகிப்து ராஜாவுக்கு அடுத்து ஆண்டவர் நிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க. வாங்க, யாரு நீங்க? எதுக்கும் கொஞ்சம் வயசு நிறைய முடியலாம் ஆயிடுச்சா? இவனுங்க தானா? ஆனா 10 பேரா செட்டா வரானுங்கனாலே இவனுங்க தான். இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ, நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு. உடனே ஐயா நாங்க இந்த மாதிரி கானான் தேசத்துல இருந்து வரோம். ரைட், ஓகே. ஆமா, என்ன வித்த மாதிரியே தம்பிய ஏதாவது முடிச்சிருப்பானுங்களா, அப்பாவை ஏதாவது வச்சிருக்கானுங்களா, இல்ல வதை வாங்கி கொன்னுட்டானுங்களா? சரி, உங்க குடும்பத்துல இப்ப மொத்தம் எத்தனை பேரு? நாங்க 10 11 பேர். 11 பேரா? இல்ல 12 பேரு. அப்புறம் வேற யாரு அப்படின்னு. எங்க அப்பா. அப்பா உயிரோட இருக்காரா செத்துட்டாரா? உள்ளுக்குள்ள. ரைட், ஓகே, அப்பா உயிரோட இருக்கிறாரு. அப்பாடி இன்னும் வச்சிருக்கீங்களேடா. அடுத்து தம்பிங்க எத்தனை பேரு? 10 பேர். 11 பேரு. 11 பேர். 10 பேர் தான் வந்திருக்கீங்க. கொன்னுட்டீங்களா அவங்கள? மனசுக்குள்ள கொன்னுட்டீங்களா அப்படின்னு மனசு சொல்லுது. வெளியில 10 பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. இன்னொருத்தன் அவங்க அப்பா கூட இருக்கானா? கொன்னுட்டீங்களா, உயிரோட வச்சிருக்கீங்களா? அவனை பார்க்கணுமே, மனசுக்குள்ள ஒரு இது. ரைட், ஓகே, இருங்க, அதுக்கு ஒரு வேலை பண்றேன். சிமியோனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு அவனை கூட்டிக்கிட்டு வந்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நீங்க வேவுக்காரங்க தான். அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவரை கூட்டிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லைங்களா? அதனால இதை பெருசா சொல்ல தேவையில்ல. இப்ப தம்பியை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே பார்த்துட்டாரு. தம்பி வந்துட்டான்ப்பா. நீ தானா அந்த தம்பி? உள்ள துடிக்குது மனசு. ஏன்னா சொந்த ரத்தம் இல்லைங்களா, துடிக்குது மனசு. ஆனா கட்டி பிடிக்க முடியாது. மகனே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இப்ப தம்பியை மறுபடியும் அனுப்புறதா? எப்படி அனுப்புறது? தம்பியை நம்ம கூடவே வச்சுக்குவோம். இவனுங்க தான் 10 பேர் இருக்கானுங்களே, இவனுங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நம்ம தம்பியை நம்ம கூடவே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தம்பியை இவங்க உண்மையிலே. நான்லாம் பாருங்க, ஆரம்பத்துல பைபிள் படிக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள வந்தப்ப யோசேப்பு மேல எனக்கு கோபம் வரும். என்ன மனுஷன், அவங்களே பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்திருக்கிறாங்க,
வந்தப்ப சாப்பாடு தானியத்தை கொடுத்து அனுப்பிச்சு வைக்க வேண்டியது தானே. இந்த பாடுபடுத்தணுமா அவங்கள? ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு அனுப்பிச்சுக்கிட்டு, இல்லைன்னா வந்த உடனே அண்ணா நான் தானா யோசேப்பு, என்ன நீங்க வித்தது ஒரு வகையில நல்லதுன்னா, இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தானியம் கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்காது. அப்பவே சொல்லியிருக்கலாமே. போட்டு வதையா வாங்குறாரு, பழி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இவர் பழி வாங்கலைங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, என்ன வெறுத்த மாதிரியே தான் என் தம்பியை வெறுக்கிறீங்களா? அப்பாவை எப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப இருந்த அதே பழைய புத்தி தான் உங்களுக்குள்ள இருக்கா, இல்ல ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள வந்திருக்குதா அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த டெஸ்ட் பண்றாரு. இப்படி இந்த டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணனுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்றாரு. வாசிங்க. இப்ப நீங்களாம் வேவுக்காரரா அப்படி எல்லாம் பேசுறாரு. பேசும்போது இவர் பேசுறது என்ன பாஷை? எகிப்து பாஷையில பேசுறாரு. அப்படின்னு இருப்பாரு, அது நமக்கு தெரியாது எகிப்து பாஷை. இவங்களுக்கு உடனே பக்கத்துல இருக்கிறாரு, நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கானான் தேசம். இங்க பக்கத்துல இருக்கிற அந்த இவரு மொழிபெயர்ப்பாளர் இல்லைங்களா, துபாஷி, அவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த பக்கம் திரும்பி அவருக்கு எகிப்துல சொல்லியிருப்பாரு. உடனே இவர் சொல்ல இப்படிதான். அதனால அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளும் கூட இன்னைக்கு இந்த இந்தியா இந்த இங்கிலாந்துக்காரங்களாம் ஆங்கிலேயன்ஸ் எல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம், சும்மா இந்த ஆளு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு தான் தமிழ் தெரியாதே அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல கமெண்ட் அடிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவருக்கு எங்க கானான் பாஷை எபிரேய பாஷை தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் யோசேப்பு கவனம் பூரா எங்க தான் இருக்குது, நிக்கிறது இங்க, காது பூரா எங்கத்தான் இருக்குது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதுல தான் காது இருக்குது. இப்ப இவங்களுக்குள்ள பேசிக்கிறத கவனிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 42, 21, 22. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனும் விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பலி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. யோசேப்பு என்ன பேசுறாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், யோசேப்பு தம்பியை விட்டுருங்கடான்னு சொல்லி. கேட்டீங்களாடா? பாருங்க, அந்த பாவம் இன்னும் நம்மளை தொடர்ந்துகிட்டு இருக்குது. யூதாவை தொடர்ந்ததுனால தான் பெரிய பையன் செத்தான், சின்ன பையன் செத்தான். எங்க குடும்பத்துல, அதெல்லாம் இங்க வேதத்துல பதிவு இல்லை, குடும்பத்துல என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை தெரியுமா, அவனுக்கு விரோதமா தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னேனே அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதை யோசேப்பு கேட்கும்போது யோசேப்புக்கு அழுக வந்துருச்சு. ஐயோ, அண்ணனுங்களுக்கு இப்படி ஒரு மனம் திரும்புதல் வந்துடுச்சா? கீழே வாசிங்க, 42 அதிகாரம் 23, 24. யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறமாய் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். அப்ப இவங்க பேசுறது யோசேப்பால தாங்க முடியல. அவங்க முன்னாடி அழுக முடியாது இல்லைங்களா, எதுக்கு இவர் அழுகிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா, அதனால போயிட்டு ஓரமா அழுதுட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வந்து நின்றுக்கிட்டு மனசை கடினப்படுத்திக்கிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, சிமியோனை பிடிச்சு கட்டி வச்சுட்டாரு. சரிங்க, கட்டி வச்சுட்டு இவங்களை என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சு வச்சுட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அங்க துன்மார்க்கர், பொறாம பிடிச்சவங்க, அதிகமா பகைச்சவங்க எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப இவங்களுக்குள்ள முதலாவது பாக்குறோம், பாவ அறிக்கை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு அதான் பாடம். இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற இது போன்ற தவறுகளுக்காக பாவ அறிக்கை செய்யறோமா? அப்பா, உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, இப்படி பேசிட்டேன்ப்பா, இப்படி வேதனைப்படுத்திட்டேன்ப்பா, இப்படி யோசிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறது தகப்பனுக்கு கண்ணீர் வர அளவுக்கு நம்மளுடைய பாவ அறிக்கை இருக்குங்களா? சும்மா வாய் தான் பண்ணுது, மனசுல ஒன்னையுமே காணாமே அப்படின்னு நினைச்சிருவாரா? என் புள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அப்பாவுக்கு கொடுக்குங்களா? நாமளே அங்க சிந்திச்சு பார்க்கணும். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1வது வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆனா இந்த நாட்கள் எல்லாரும் இருக்கீங்களா? சகோதர சகோதரிகள் மத்தியில பாவ அறிக்கை இல்ல, மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்ல. எவ்வளோ சத்தியம் கேட்டாலும், நல்லா கவனிங்க, எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் உணர்வே வரமாட்டேங்குது. இது எப்ப சொல்லிட்டாரு?
அப்போஸ்தலன் பவுல் அன்னைக்கே சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் இப்படி நிறைய பேர் சபைக்குள்ள வந்துருவாங்க. 7வது வசனம் வாசி. எப்போதும் கற்றாலும் பாருங்க, எப்பொழுது கற்றாலும். எவ்வளோ காலையில ஒரு சப்ஜெக்ட், மத்தியானம் ஒரு, இப்ப எல்லாம் யூடியூப்ல ஏகப்பட்ட சப்ஜெக்ட்கள் வந்துருச்சு, வாரம் பூரா கேட்கலாம். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற போதும். ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்றதில்ல. நேத்து எத்தனை பேர் நம்ம பாடங்கள் கேட்டோம், யூடியூப்லயோ நேர்லயோ கேட்டிருப்போம் இல்லைங்களா? என்ன உணர்வு அடைஞ்சோம்? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாடம் கேட்டீங்களா? என்ன பாடம் கேட்டீங்க? என்ன உணர்வு அடைஞ்சீங்க? என்ன பாடம் கேட்டீங்க? நான் நிறுத்த மாட்டேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன், சரிங்களா? என்ன உணர்வு அடைஞ்சோம்? அதுக்கு முதல் வாரம் ஒரு பாடம் கேட்டோமே, என்ன உணர்வு அடைஞ்சோம்? உணர்வு அடைஞ்சிருந்தோம்னா இந்த வசனம் நமக்கு சம்பந்தம் இல்லாத வசனம். அது வந்தோம் பிரதர், எல்லாரும் எழுந்திருப்போம், பாட்டு பாடுவோம், பாடினோம் பிரதர், உட்காருவோம், உட்கார்ந்தோம் பிரதர், முடிச்ச உடனே வணக்கம் எல்லாரும் போயிட்டு வாங்க, நாங்க பிரதர் போயிட்டோம் பிரதர். இப்படி இருந்தோம்னா இந்த வசனம் நமக்கே உரியது. மறுபடியும் அதை வாசிங்க. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற. சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா நாம இருக்கிறோமா? முதல் காரியம். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பின் சகோதரர்கள்கிட்ட நம்ம பாக்குறோம், மெய்யான மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? செஞ்ச தவறுகளை குறித்த உணர்வு, அறிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ரெண்டாவது, யோசேப்பை காட்டி கொடுக்கும் போது முக்கியமான ஒரு காரியம் செஞ்சாங்க, பண ஆசை. பணத்துக்கு தான் வித்தாங்க. அதே மாதிரி அந்த சகோதரி தீனாள் இருப்பாங்க, அவங்க இந்த சீகேம் பட்டணத்து அந்த ஒரு மனுஷனோட அவங்க வந்து போயிடுவாங்க. இவங்க போய் அந்த பட்டணத்தை அழிச்சிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா கொள்ளையிட்டுன்னு இருக்கும் வசனம். பணம் ஆசை நிறைய இருந்துச்சு. இப்ப இவங்களுக்குள்ள அதே மாதிரி பண ஆசை இருக்கான்னு டெஸ்ட் பண்றாரு யோசேப்பு. கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அவங்க கிட்ட தானியத்தை கொடுத்து அனுப்பும்போது சாக்கு பைக்குள்ள என்னத்தை வச்சுட்டாரு? அவங்க கொண்டு வந்த பணத்தையும் உள்ள வச்சு அனுப்புறாரு. ஆனா போயிட்டு அந்த பணமெல்லாம் தானியமெல்லாம் தீர்ந்து 2வது தடவை வரும்போது மறக்காம அந்த பணத்தை என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அப்பா கிடைச்சிச்சுடா, ஏதோ தெரியாம தானியத்தோட பணத்தையும் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை லாபமா நினைக்கல, மறுபடி கொண்டு வந்து அந்த பணத்தை திரும்ப தராங்க. பாருங்க, பண ஆசை, மெய்யான மனம் திரும்புதல், பண ஆசை அவங்கள விட்டு போயிடுச்சு. ஆதியாகமம் 43:20 இருந்து. ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறைவின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலை இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய பகுதி என்னங்க? திரும்பவும். நாங்க ஒளிச்சுக்கல, மறைச்சிக்கல, எங்களுக்கு வேணும்னு வச்சுக்கல, நல்ல லாபம் அப்படின்னு விட்டுறல, திரும்பவும் கொண்டு வந்தோம். இப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமே, நம்ம கிட்ட தேவன் அந்த பண ஆசையை பார்க்க முடியுமா? என்னதான் சத்தியத்துக்குள்ள வந்தாலும் பணம் மோகம் இவங்களை விட்டு போகல. எங்கேயாவது ஏதாவது ஒரு பணம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மோகத்துல தான் இருக்கிறாங்க. நம்மளை சுட்டி காட்ட முடியுமா தேவன்? இல்ல, இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. பணம் அவசியம், பணம் எல்லாத்துக்கும் உதவும். இப்ப வெளியே போயிட்டோம்னா ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னாலும் என்ன வேணும்? பணம் இருந்தா தான் முடியும். பணம் தேவை. ஆனா தேவன் நம்ம கிட்ட பண ஆசை இருக்கான்னு பாத்துருவாரா? நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். அப்ப பாருங்க, மெய்யான அறிக்கை விட்டுட்டாங்க, பண ஆசை அவங்கள விட்டு போயிடுச்சு. 3வது பாத்தீங்கன்னா பொறாமை அவங்கள விட்டு போயிடுச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 12 பேரா இருக்கும்போது யோசேப்பு மேல ஏன் பொறாமை வந்துச்சுங்க அவங்களுக்கு? அப்ப அவனை மட்டும் ரொம்ப ஓவரா அன்பு கூறுறாரு, இது பொறாமை வந்துச்சு. இப்ப இவங்களுக்குள்ள பொறாமை இருக்கான்னு டெஸ்ட் பண்றாரு யோசேப்பு. என்ன தெரியுங்களா பண்ணாரு? பென்யமீனை கூட்டிட்டு வந்துட்டாங்க, 11 பேரையும் உட்கார வச்சுட்டாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு ஐட்டம் வைக்கிறாரு. பென்யமீனுக்கு மட்டும் எத்தனை மடங்கு வச்சாருங்க? அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு லெக் பீஸ் வச்சாருன்னா 5 லெக் பீஸ் வைக்கிறாரு. கடைசி ஆளுக்கு 5, பெரிய ஆளுக்கு 1. பொறாம வருமா வராதா? சரிங்களா? அந்த டெஸ்ட் பண்றாரு. எல்லா பிளேட்டையும் பாக்குறாங்க. ரூபன் இப்படி பாக்குறாரு, எட்டி பாக்குறாரு, அங்க மட்டும் 5. டே யூதா, செபுலூன், காத்,
அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தா அங்க மட்டும் 5, இங்க மட்டும் 1. ஆனா பொறாம வரலைங்க. வசனம் நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 43, 33, 34. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனோட சந்தோஷமாய் இருந்தார்கள். அவர்கள் பானம் பண்ணி அவனோடு கூட எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா இருந்தாங்க. பொறாம வரல. பொறாம இருந்திருந்தா அடுத்த குழி யாருக்கு தான்? பென்யமீனுக்கு தான். ரெடி பண்ணிட வேண்டியதான் அடுத்த குழி பென்யமீனுக்கு. இது வந்திருக்கும். ஆனா அங்க பொறாம வரல. டேய் சாப்பிடு பென்யமீன், நல்லா சாப்பிடு, பரவாயில்ல, உனக்கு 5 பங்கா சாப்பிடு. ஒரு சந்தோஷம் தான் வந்துச்சே ஒழிய அவனுக்கு மட்டும் 5 எனக்கு 1 பொறாம வரல. இன்னைக்கு நம்மளை காட்டிலும், ஏற்கனவே சொன்னதான், நம்மளை காட்டிலும் ஒரு சகோதரியவோ ஒரு சகோதரனையோ தேவன் பயன்படுத்தும் போது, அப்பா நன்றி அப்பா, என்னை விட அவங்கள பயன்படுத்துறீங்களேங்கிற ஒரு நன்றி. கஷ்டம் வரும் ஃபர்ஸ்ட். அப்பா எனக்கு கஷ்டம் வருது பாருங்க, ஆனா எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுல்ல, அவங்களும் என் உடன் சகோதரன் தானே. சரி, வலது கைக்கு நிறைய வேலைன்னா இடது கைக்கு ஒரு வேலை, வலது காலுக்கு ஒரு வேலைன்னா இடது காலுக்கு ஒரு, அது நீங்க தப்பா பிரிச்சு கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு மகிமையா இருக்கட்டும், அவங்கள நல்லா பயன்படுத்துங்கப்பாங்கிற உள்ளபூர்வமான ஒரு சந்தோஷம் வந்தா அது மெய்யான மனம் திரும்புதல். அப்படின்னோம்னா அது இன்னும் நம்ம மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள வரல. இங்க தன்னை காட்டிலும் சகோதரனுக்கு 5 மடங்கு கொடுக்கப்படும் போது அவங்களுக்குள்ள ஆரம்பத்துல பொறாம வந்துச்சு. மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள வந்தோன்னே அது சந்தோஷத்தை அங்க கொண்டு வந்துச்சு. 4வது இவங்க கிட்ட பாக்குறோம் அந்த சகோதர அன்பு. எப்படின்னா கடைசி டெஸ்ட் வைக்கிறாரு, எல்லாம் ஓகே தான், எல்லாத்துலயும் செலக்ட் ஆகிட்டாங்க. என்னன்னா அவனுக்கு மட்டும் 5 பென்யமீனுக்கு வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் 1 வச்சுட்டு யோசேப்பு வந்து என்ன பார்த்திருப்பாரு, தூரத்துல இருந்து ஒவ்வொருத்தர் முகத்தையும் தான் பார்த்திருப்பாரு. எவன் முகமாவது இதனால டிஸ்டர்ப் ஆகுதான்னு பார்த்துப்பாரு. ஆனா எந்த முகத்திலையும் இல்லை. இப்ப யோசிக்கிறாரு, சரி இதுல எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, தம்பியை நமக்காக விட்டு கொடுப்பாங்களா, விட்டு கொடுக்க மாட்டாங்களா, அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு தான் கடைசியா வெள்ளி பாத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, பென்யமீன் சாக்கில் வச்சு அனுப்பிச்சு விட்டு பாதி தூரம் போக வச்சு மறுபடி பிடிச்சி இழுத்து பென்யமீனோட சாக்கை பார்த்த உடனே, பாருங்க வெள்ளி பாத்திரம் இவர் பாயில சாக்கில் தான் இருக்குது, இவரை எங்க எஜமான் கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே, அப்பாடி நாங்க 10 பேராவது தப்பிச்சோமே, சரி போ அப்படின்னு சொல்லிடல. இப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் என்ன தெரியுங்களாகிறாங்க, ஒரு தம்பிக்காக அங்க தைரியமா நிக்கிறாங்க. வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 44, 13, 14. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு, ஃபர்ஸ்ட் பென்யமீன் சாக்குலையா அப்படியே ஆட்டு அடைச்சிருச்சு. ஐயோ தம்பியா, உடனே வஸ்திரத்தையே கிழிக்கிறாங்க. அப்புறம் வஸ்திரத்தை கிழித்து அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு, எல்லாம் ஏறா வண்டி எடுத்துட்டு எங்க கானான் தேசமா இல்ல, மறுபடி ரிட்டர்ன் எகிப்துக்கு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். யோசேப்பு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படியே வாங்க என்ன இல்ல, அவங்க அவர் மைண்ட்ல பல ஓடிட்டு இருக்கோம், என்ன மைண்ட்ல வர்றாங்கன்னு தெரியாது. அப்படியே இறுக்கமா மனசை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா மனசு பூரா இங்க தானே இருக்கு, வீட்டுல போய் தூங்குவா முடியும். என்ன பண்றாங்க 10 பேர், அதான் அவரோட டெஸ்டே. நிக்கிறாரு, அப்படியே வர்றாங்க. அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். 10 பேரும் கீழே விழுகிறாங்க. அப்பதான் புரியுது, ஓ ரைட் ரைட், அண்ணனுங்க மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. 14 வாசிட்டீங்களா? சரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் விழுந்துட்டாங்க. இப்ப யூதா பேச ஆரம்பிக்கிறார். ராஜா, ஆண்டவனே கோவப்பட்டுறாதீங்க, இந்த மாதிரி 2வது தடவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்தப்பயே சின்னவனை பார்க்கலன்னா நீங்க வேவுக்காரங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. நாங்களும் போனோம், சிமியோன்னு தானே என்ன கட்டி வைக்க வச்சுட்டு போயிட்டோம். போய் எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, உயிரோட இருக்கிறாரா, மறுபடி நீங்க பாத்தீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு யோசேப்பு. உயிரோட இருக்கிறாரு தானே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உயிரோட இருக்காரு. அவ அப்பா கிட்ட சொன்னோம் இந்த மாதிரின்னு, பென்யமீனை நான் விட மாட்டேன், யோசேப்ப அவனை அந்த விட்டுட்டேன், அவன் பீறி போயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான். அப்படியே யோசேப்பு கண்ணு கலங்கிருக்கும். சாகலப்பா சாகல, உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு உள்ளுக்குள்ள. யோசேப்பு செத்துட்டான். புரியுதுல்ல நான் சொல்ல வர்றது?
யோசேப்பு செத்துட்டான், இவனையும் நான் கொடுத்துட மாட்டேன், இவன் ஒரு புள்ள தான் எனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாருங்க. நான் தாங்க எஜமா பென்யமீனுக்காக உத்தரவாதம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா என் பிள்ளைங்க 2 அந்த மாதிரி நான் பறி கொடுத்தேன். இப்ப அதே மாதிரி இப்ப நாங்க போய் பென்யமீன் இல்லைன்னு சொன்னா எங்க அப்பா உயிர் போயிரும் எஜமா. அவர் செத்துட்டாருன்னா அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோதா என்ன பண்றாருன்னா அங்க கதறாரு. அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 44:18 அப்படியே வாசிருங்க. அப்பொழுது யூதா அவனண்டையில் சேர்ந்து, என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீரா? ஏன்னா ரொம்ப பேசக்கூடாதுங்க, அதனால ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறார், ஒரு வார்த்தை பேசுறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. என்ன ரொம்ப பேசுற, இவனை பிடிங்க, என்ன ரொம்ப பேசுறதுனாலே வெட்டிடுவாங்க. ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார், அதனால கோவப்பட்டுறாதீங்க எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர், உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரத்தில் கேட்டீர். ஃபர்ஸ்ட் தடவை வந்தப்ப நீங்க கேட்டீங்க. அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்று, அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பச்சமாய் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். அப்பொழுது நீர் அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். பையனை கூட்டிட்டு வந்தோம்னாலே எங்க அப்பா இறந்து போயிடுவாருன்னு நாங்க சொன்னோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்திற்கு போன போது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். என் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தானியம் எல்லாம் தீர்ந்து போச்சு, மறுபடி போய் தானியம் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னாரு. அப்படி சொல்லும் போது அதற்கு நாங்கள், போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். நாங்க போனா எங்களை சேர்த்து கொண்டுருவாருன்னு சொன்னோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்தில் இருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறக்க பண்ணுவீர்கள் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். தம்பி வரலையா, அவ்வளவுதான், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும், அவர் செத்துருவாரு. இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்தினுடனே பாதாளத்தில் இறக்க பண்ணுவோம். தம்பியை நாங்க கூட்டிக்கிட்டு போகலன்னா எங்க அப்பாவை கொன்னப்பாவமே எங்களுக்கு வந்துரும். ஏன்னா அதான் அவருக்கு என்னவா இருக்கு, கொலை கருவியா இருக்கிறாரு. என் தம்பி தான், தம்பி வரலங்கிறது என்ன அடையாளம், எங்க அப்பாவை குத்தி கொலை செய்யறதுக்கு சமம். எங்க அப்பா செத்து போயிடுவாரு. இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. இங்க யூதா சொல்றாரு பாருங்க. ஏன் இதை யூதா சொல்றாரு, அந்த அளவுக்கு பிள்ளைகளை இழந்த துக்கத்துல அவர் இருக்கிறார். அதனால இப்ப சொல்றாரு, நான் இவனுக்கு உத்தரவாதி, நான் ஜாமீன். அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். நான் மட்டும் என் தம்பியை கூட்டிட்டு வரலப்பா, நாள் எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு குற்றவாளியா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். ஐயா, என் தம்பியை அனுப்பிச்சு வச்சிருங்க. உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன். எத்தனை காலம் வேணும்னாலும் நான் இங்க அடிமையா இருக்கிறேன், என் தம்பியை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படிங்கிற. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் தம்பியை அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்களே, தம்பியை அனுப்பலன்னா நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் நீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். நான் அங்க போய் எப்படி எங்க அப்பா கிட்ட அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்? தம்பி வரலப்பான்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லும் போது அவருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாற்றம், அவருடைய உயிரே அங்கதான் இருக்குது, அந்த உயிர் அவரை விட்டு போறத எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கதர்றார்.
இப்ப யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு, செலக்டட். நீங்க 10 பேரும் என்னது செலக்டட். ஏன் 10 பேரும் செலக்டட்னா, யூதா நீ தானே ஜாமீன் கொடுத்த, போய் கூட்டிக்கிட்டு வா, நாங்க இப்படியே போறோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்ப தம்பிக்காக நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு வந்து மறுபடியும் வரணுமா, அதெல்லாம் வேலைக்காகாது, நீ மட்டும் வேணா போ அப்படின்னு அவங்க சொல்லல. 10 பேருமே என்ன ஆகுறாங்க, திரும்ப வராங்க. 10 பேருமே காலில் விழுகிறாங்க, 10 பேருமே கதறாங்க. அதுல யூதா தான் என்ன பண்றாருன்னா, ஜாமீன் கொடுத்து வந்ததுனால அங்க கதறத நம்ம பார்க்கிறோம். இதுல உண்மையான அந்த தேவ அன்பு அங்க வெளிப்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுல அவங்களுடைய மெய்யான மனம் திரும்புதலும் கூட என்ன ஆயிடுச்சு, அங்க வெளிப்பட்டதை யோசிப்பு பாக்குறாரு. அதுக்கு மேல ரூமுக்கு போற அளவுக்கு இங்க தாங்கல, அங்கேயே கதற ஆரம்பிச்சுட்டாரு, ஓன்னு கதறாரு. அது அங்க இருந்து பார்வோன் அரண்மனை வரைக்கும் அந்த சவுண்ட் என்னாச்சான், கேட்டுச்சான். அந்த அளவுக்கு ஒரு கத்தி நான் தான் யோசிப்புங்கிறாரு. ஒரு சமயம் எகிப்து பாஷையிலேயே அதை சொல்லிட்டாரான்னு தெரியல. இவங்க அந்த வேதனையில ஓன்னு பார்த்துக்கிட்டு என்னமோ சொல்றாரு, விட்டா போதும்னு நிக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இங்க இந்த சம்பவத்துல குற்றவாளி யாருங்க, அதுல அந்த 11 பேத்துல இப்ப குற்றவாளியா பிடிக்கப்பட்டவர் யாரு, பென்யமீன் தான் குற்றவாளி. ஆனா சோதனை யாருக்கு, குற்றவாளி பென்யமீன், டெஸ்ட் யாருக்கு, இந்த 10 பேருக்கு தான் டெஸ்ட். என்ன டெஸ்ட், பென்யமீனை குற்றவாளியா இவங்களும் தீர்த்துறாங்களா, எடே எங்களுக்கு தெரியாம நீ என்ன பண்ணிருக்கிற, எங்க பாஷையில சொல்லணும்னா ஆட்டைய போட்டியா, எங்களுக்கே தெரியாம பார், சின்ன பயலா இருந்த நீ தெரியாம எடுத்து பேக்குள்ள வச்சிருக்கிற பாத்தியா, நீ பிடிச்சிட்டு போங்க. பாருங்க, டெஸ்ட் வந்து குற்றவாளி வந்து பென்யமீன், டெஸ்ட் வந்து 10 பேருக்கு. இதுல என்ன தெரியுங்களா பாடம், இன்னைக்கு நம்ம சபையிலையும் கூட யாரோ ஒரு சகோதரனுக்கு யாரோ ஒரு சகோதரிக்கு டெஸ்ட் கொடுத்துருவாருங்க, ஒரு சோதனையை கொடுத்துருவாரு. ஆனா உண்மையிலே டெஸ்ட் யாருக்கு தெரியுங்களா, மற்றவங்களுக்கு தான் டெஸ்ட். அந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளாம் அவங்கள பத்தி என்ன பேசுறோங்கிறத டெஸ்டா வச்சிருவாரு. வரட்டும் பிரதர், நல்லா வரட்டும், ஓவரா தான் இப்ப அந்த சிஸ்டர் ஆடிட்டு இருந்தாங்க, ஓவரா தான் அந்த பிரதர் ஆடிக்கிட்டு இருந்தார், நல்ல அனுபவம் வாங்கட்டும் பிரதர் அப்படிங்கிறோமா, இல்ல ஐயோ ஆண்டவரே தாங்க மாட்டாங்களேப்பா, அவங்களும் எல்லாருமே நாங்க பலகீனத்துல தானே இருக்கோம், கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, அவங்கள அதுல இருந்து காப்பாத்துங்கப்பா அப்படிங்கிற ஒரு மெய்யான பாரமான ஜெபம் நம்ம கிட்ட வருதா, இல்ல வாங்கட்டும் ஆண்டவரே நல்லா குடுங்க, இல்லைன்னா மனசுக்குள்ள ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே வாயி ஆண்டவரே மன்னிங்க, தேவைகளை சந்திங்க, நல்லா குடுங்க ஆண்டவரே. எதை தேவன் பாப்பாரு தெரியுங்களா, உள்ளுக்குள்ள நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அதைத்தான் கவனம். அப்ப நமக்கு டெஸ்ட் வருதுங்கிறது முக்கியம் இல்ல, இன்னொரு சகோதர சகோதரிக்கு டெஸ்ட் வருதுங்கிறது முக்கியம் இல்ல, இது நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் அங்க உண்மையான சகோதர அன்பு வெளிப்படும். அப்பா அவங்க விழுந்தாங்க, எனக்கு உடனே ஒரு சந்தோஷம் வருது, ஆனா வரக்கூடாது இல்ல, இது உங்க சுபாவம் இல்ல, ஆனா பாருங்கப்பா எனக்கு சந்தோஷம் வருது, எனக்கு துக்கம் வரணும்ப்பா, எனக்கு வந்த பாடா நான் நினைக்கணும், அந்த மாதிரி என்ன மாத்துங்கப்பா, ஏப்பா இவ்வளவு சத்தியம் கேட்டுட்டும் என் மைண்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு. செபிக்கணும், ஜெபிக்க தான் இது மாறும், இல்லைன்னா மாறாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாக்குறோம் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் உண்மையிலேயே என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, இது போல நம்ம கூட இன்னைக்கு வேத அறிவை பெற்றிருக்கலாம், வேதத்துல அநேக ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அநேக ஆராய்ச்சிகள், அநேக ஊழியங்கள் நம்ம செய்யலாம். ஆனா இது தேவனை சந்தோஷப்படுத்துமானா கொஞ்சம் தான் சந்தோஷப்படுத்தும். எல்லாம் இருக்கீங்களா, நம்ம தேவனுக்குன்னு நல்லா துதிச்சு இப்ப வந்து மனசார துதிச்சு பாடுறோம்னு வைங்களே, விடிந்துருள் ஏகும் வரை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம், தேவனை சந்தோஷப்படுத்துமா படுத்தாதா, சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி தேவனுடைய சத்தியத்தை சந்தோஷமா கேட்டு தூங்காம கேட்கிறோம்னு வைங்க, அது தேவனை சந்தோஷப்படுத்துமா படுத்தாதா. ஆனா இதையெல்லாம் விட தேவனை எதிரிகளை சந்தோஷப்படுத்தும். ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படி உங்களை இவ்வளவு நாள் வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேன்ப்பா,
இப்படி உங்களை துக்கப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துமா. எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், ஊழியம் செய்யறோம், இதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா நம்ம தவறு உணர்த்தப்படும் போது அந்த தவறை நினைச்சு, அப்பா இவ்வளவு நாள் உங்களை இப்படி துக்கப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேனே, நம்ம மன்னிச்சிருங்கப்பான்னு அழுகுறோம் பாத்தீங்களா, உடனே தேவ தூதர்களை எல்லாம் பரலோகத்துல கூப்பிட்டு, வாங்க வாங்க வாங்க, எல்லா தேவ தூதர்களும் வாங்க வாங்க, அங்க பாருங்க என் புள்ள மனம் திரும்புது, அந்த பாவத்தை நினைச்சு, அது செஞ்ச தப்ப நினைச்சு மனம் திரும்புது, அழுகுது பாருங்க. ஏன்னா அதுதான் தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். எப்படி பிரதர் சொல்றீங்க? லூக்காவுல நம்ம பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரத்துல, ஒரு பாவியின் மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகத்துல துதிக்கிறதுனால சந்தோஷம் வந்துடாது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனால சந்தோஷம் வந்துடாது, ஆண்டவருக்காக வேலைகள் செய்யறதுனால சந்தோஷம் வந்துடாது. தவற நினைச்சு ஒருத்தர் மனம் திரும்பும் போது அது மிகுந்த சந்தோஷத்தை பரலோகத்துல தரும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்னைக்கு நாம பார்த்துட்ட பாடம், மெய்யான மனம் திரும்புதல். அப்ப சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், நிறைய சத்தியங்கள் அறிவை பெற்றுக்கிட்டோம், நமக்குள்ள உள்ளாக நடந்த மாற்றங்கள், மனம் திரும்புதல்கள் என்ன? சுபாவத்துல, மற்றவங்களை மன்னிக்கிற விஷயத்துல, விட்டு கொடுத்து போறதுல, கனிவு காமிக்கிறதுல, இரக்கம் காமிக்கிறதுல, பண ஆசையை மேற்கொள்றதுல, பொறாமையை மேற்கொள்றதுல நம்மளுடைய வளர்ச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுக்குது? நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? என் கணவனுக்கிட்ட ஒரு மனமாற்றத்தை பார்க்குறேன், அவருடைய வார்த்தைகளில், அவருடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை பார்க்குறேன். என்னமோ பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா போயிடுறாரு, வாயில வர்றதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை, அடிக்கிறாரு பிரதர், கெட்ட கெட்ட வார்த்தைகளை என்ன பேசுறாரு பிரதர். இப்படி ஒரு சகோதரி சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த சத்தியத்துக்குள்ள அந்த சகோதரன் வந்ததுக்கு வராமையே இருக்கலாம். என்னங்க இந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு போகுதுங்க, எனக்கு சத்தியம் தெரியாதுங்க, நான் வரலைங்க, அதுக்காக என்னமோ பகையாளி மாதிரி என்ன பார்க்குது. சத்தியத்துக்குள்ள வரலனாலும் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யணும். அப்பதான் அந்த மனைவி சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அடையாளம். சத்தியத்துக்குள்ள வராத மனைவிய பிசாசு மாதிரி பார்க்கிறது, சத்தியத்துக்குள்ள வராத கணவனை பிசாசு மாதிரி பார்க்கிறது தேவன் அருவருக்கிற விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு மனைவிக்கு சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரன் செய்யற உதவியை விட, நல்லா கவனிங்க, சத்தியத்துக்குள்ள வந்த மனைவிக்கு சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரன் செய்யற உதவியை விட, சத்தியத்துக்குள்ள வராத மனைவிக்கு சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரன் அதிகமான உதவிகள் செய்யணும். எவ்வளவு கீழே இறங்கி ஊழியம் செய்ய முடியுதோ அவ்வளவு கீழே இறங்கி அவங்களுக்கு பணிவிட செய்யணும். என்னைக்கு சீசர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள ஆரம்பிச்சாங்களோ கால் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு மணவாளன். அந்த தாழ்மை நமக்கு இருக்கணும், அதுதான் அவங்களை கொண்டு வரும். அதே மாதிரி சத்தியத்துக்குள்ள கணவன் வரல, மனைவி சத்தியத்துக்குள்ள வந்திருக்காங்கன்னா, சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு கணவனுக்கு சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு மனைவி செய்யற பணிவிடையை காட்டிலும் சத்தியத்துக்குள்ள வராத அந்த சகோதரனுக்கு சத்தியத்துக்குள்ள வந்த மனைவி அதிகமான பணிவிடைகள் செய்யணும், அதிகமான கீழ்ப்படிதலை காமிக்கணும். அதாவது சபைக்கு போக வேணாம்னா கீழ்ப்படிதலை காமிக்கிறேன்னு இருக்கிறத சொல்ல வரலைங்க. நம்மளுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கணும். அதான் பேதுரு சொல்றாரு, உங்கள் நடக்கைகளினாலே அவங்களை என்ன பண்ணிடுவீங்க? ஆதாயப்படுத்தணும். பிள்ளைகளும் அதே போலதான், பெற்றோர்களும் அதே போலதான். நம்மளுடைய நடக்கைகள் இன்னைக்கு அவங்கள சும்மா சத்தியத்துக்குள்ள வந்துரு, நீ பாரு இன்னும் சத்தியத்துக்குள்ள வர சபைகளை எனக்கு பெரிய அவமானமா இருக்குது, எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க, இன்னும் உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரலையா சிஸ்டர், அவமானமா இருக்கு. கவலையே படாதீங்க, அது தேவையே இல்லை. ஆனா தேவன் சாட்சி சொல்லுவாரா? நாம சபை வகுப்பாரா வீட்டுல நடந்துக்கிறோம்னு சொல்லுவாரா? இங்க வந்து நம்ம எல்லாரும் நடிச்சிருவோம், நல்லா நடிச்சிருவோம். ஆனா வீட்டுல தேவன் நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்க முடியுமா? இந்த கணவன் சத்தியத்துக்குள்ள, அவங்க மனைவி பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வரலனாலும் இந்த கணவன் என்னுடைய ஒரு மகனா அந்த வீட்டுல இருக்கிறார் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த சகோதரி, இவங்க குடும்பத்தார் சத்தியத்துக்குள்ள வரலனாலும் இவங்க வீட்டுல இவங்க எனக்கு பிரியமான ஒரு மகளா நடந்துக்கிறாங்க சொல்ல முடியுமா? இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.